Hello everyone. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணியாச்சு, கான்செப்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவாக ரிவைஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா டெஸ்ட். ஓகேவா? ஸோ ஸ்டீரியோகெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 25 கொஷின்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி லைக் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க கொஷின் மாதிரி ஒரு 25 கொஷின் வரைக்கும் என்ன பண்ணோம், ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு பிடிஎஃபாக கம்பைல் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் டிரைவ் லிங்க் இருக்கும். அந்த கூகுள் டிரைவ் லிங்க் இது பண்ணிங்கன்னா என்ன ஆகும், கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் டவுன்லோட் தி பிடிஎஃப். ஓகேவா? ஸோ அந்த பிடிஎஃப்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 25 கொஷின்ஸும் சால்வ் பண்ணுங்க. ஒன்ஸ் அந்த கொஷின்ஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, இங்கே வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு மட்டும்தான் இதில் வந்து டேரெக்டாக ஆன்சர் இருக்கும், மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர்ஸ் இருக்காது. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் கொஷின். Okay, the configuration at the two stereo centers in the following compound 1 and 4th position order ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி என்ன அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. கான்ஃபிகரேஷன், ஸோ ஆர்எஸ் நோமென்க்ளேச்சர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பேசிக்காக என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ட் ஆயிருக்குது பார்த்தீங்கன்னா கார்பன் 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 கார்பன். ஸோ நாலுமே கார்பன் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கார்பனல் குரூப் இருக்கிறதுனால திஸ் கோயிங் டு ஹேவ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. Okay, so இங்கே டபுள் பாண்ட் இருக்கிறதுனால என்ன ஆகும், this is going to have second priority and this is going to have third priority and this is fourth priority. So if you draw, this is going to be like this. என்னது, this is going to be clockwise direction. So clockwise na என்னது R. So one is going to be R. Okay, and then இங்கே ஃபோர்த்தில் வந்து பாருங்கள். ஸோ let me take a different pen. ஸோ ஃபோர்த் பொசிஷனில் வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபோர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் என்ன இருக்குது, இங்கேயும் கார்பன் கார்பன், பட் இந்த கார்பன் என்ன இருக்குது, அகெயின் 2 more கார்பன்ஸ் கூட டபுள் பாண்ட் இருக்கிறதுனால திஸ் கோயிங் டு ஹேவ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஓகே, இங்கே கார்பனல் இருக்கிறதுனால என்ன ஆகும், திஸ் கோயிங் டு ஹேவ் செகண்ட் ப்ரியாரிட்டி அண்ட் அபவ்ல இருக்கிறது வந்து திஸ் கோயிங் டு ஹேவ் தேர்ட் ப்ரியாரிட்டி. ஓகேவா? ஸோ ஹைட்ரஜன் வந்து ஃபோர்த் ப்ரியாரிட்டி. ஸோ ட்ரா பண்ணால் எப்படி இருக்கும், திஸ் இஸ் கோயிங் டு கோ லைக் திஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ 4 வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், பட் ஹைட்ரஜன் அபவ் தி பிளேனில் இருக்கிறதுனால என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு கன்வெர்ட் டு ஆர். ஸோ ஆன்சர் 1A, சாரி ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து A தான் ஆன்சர். 1R and 4R இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். The two compounds given below are. ஸோ இந்த ரெண்டு காம்பவுண்டும் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். செனான்சியமஸ், ஐடென்டிக்கல், டயஸ்டிரிமஸ் அண்ட் ரிஜோஐசமஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டு மாலிக்யூலும் பார்த்தாலே என்ன தெரியுது, ஸோ இது ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் மிரர் இமேஜஸ் மாதிரி இருக்கு, பட் தேர் ஆர் நாட் மிரர் இமேஜஸ். ஸோ இது வந்து எந்த மாதிரி, சாரி, அது ரெண்டுமே மிரர் இமேஜஸ், பட் இது எந்த மாதிரி மிரர் இமேஜஸ் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸே, ஸோ ரிங்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது, ரிங்கை மேட்ச் ஆகுது, கார்பனைல் குரூப்ஸ் மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ வி நோ தட் திஸ் டூ ஆர் கோயிங் டு பி மிரர் இமேஜஸ். ஸோ 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் தீஸ் டூ ஆர் மிரர் இமேஜஸ். பட் இது ரெண்டும் எனான்ஷியமஸா இல்லை ஐடென்டிக்கலா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுமே வந்து மிரர் இமேஜஸ். ஸோ மிரர் இமேஜஸ் இல்லைன்னா என்ன சொல்லுவோம், டயஸ்டிரிமஸ்ன்னு சொல்லுவோம். நான் மிரர் இமேஜஸ் ஆர் டயஸ்டிரிமஸ். ஓகேவா? ரீஜியோஐசமஸ்னா என்ன ஆகும், பொசிஷனே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மித்தால் இங்கே இல்லாமல் வேறு எங்கேயாச்சும் கனெக்ட் ஆயிருந்தால் என்ன ஆகும், அப்போ வந்து ரீஜியோஐசமஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது ரெண்டுமே இல்லை. ஸோ இதில் என்ன இருக்குது, மிரர் இமேஜஸ் இருக்குது. இப்போ இந்த மிரர் இமேஜஸ் சூப்பர் இம்போஸ் ஆகுமா ஆகாதா, அதுதான் இப்போ கொஸ்டின். சூப்பர் இம்போஸ் ஆச்சுன்னா ஐடென்டிக்கல், சூப்பர் இம்போஸ் ஆகலைன்னா எனான்ஷியமஸ். ஓகேவா? ஸோ சிம்பிளாக பாருங்கள், இந்த மாலிக்யூலை நான் இந்த இங்கே ஒரு பிளேனில் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 180 டிகிரி ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகும், ஸோ லெட்ஸே ஏ ரிங் பி ரிங். ஓகே, ஸோ என்ன ஆகும், 180 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது ரிங் வந்து ஃப்ளிப் ஆகும். ஸோ ஏ ரிங் இந்த சைடு வரும், பி ரிங் இந்த பக்கம் வரும். ஸோ அதே மாதிரி என்ன ஆகும், நம்ம வந்து இன் பிளேனில் ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ above தி குரூப் என்ன ஆகும், வில் கோ பிலோ தி பிளேன் அண்ட் என்ன ஆகும், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிலோ தி பிளேனில் இருக்க ஹைட்ரஜன் வில் கோ above தி பிளேன். ஸோ பேசிக்காக 180 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாலிக்யூல் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி ரிங், this is going to go below the plane and this is going to go above the plane. ஸோ இப்போ வந்து பாருங்க, ஸோ ஸோ இது பேசிக்லி இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பாருங்க, ஸோ இந்த ஒன் ஸ்ட்ரக்சரை நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், 2 மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ரெண்டுமே என்னது, சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். ஸோ சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ்னால் என்னது, ஐடென்டிக்கல். ஸோ ஐடென்டிக்கல்னா என்னது, சூப்பர் இம்போசிபிள் mirror images. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, in the most stable conformation of trans 1 tertiary butyl 3
3-methyl cyclohexane வந்து கேட்டிருக்காங்க. The substituents at C1 and C3 are என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக ஸ்ட்ரக்சர் தான் ட்ரா பண்ணணும். ஸோ மித்தைல் சைக்ளோஹெக்சேன் ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட்லேருந்து ட்ரா பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் சைக்ளோஹெக்சேன், மித்தைல் சைக்ளோஹெக்சேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் மித்தைல் சைக்ளோஹெக்சேன். ஸோ அண்ட் தென் என்ன சொல்லியிருக்காங்க, 3ல வந்து மித்தைல் சைக்ளோஹெக்சேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் 3. ஸோ அப்போ என்ன ஆகும், திஸ் கோயிங் டு பி 2 1. ஓகே, ஸோ 1ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க, டெர்ஷரி பியூட்டைல் குரூப் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ரெண்டுமே என்ன இருக்குது, ட்ரான்ஸில் இருக்குன்ட்டாங்க. ஸோ ட்ரான்ஸ்னா என்ன, if let's say if this is above, this is going to be below. ஓகே, ஸோ இது வந்து என்ன ஆகுனா, this is going to be below ME-ல இருக்கும். ஸோ இது வந்து சேர் ஃபார்மில் ட்ரா பண்ணுங்க. ஸோ சேர் ஃபார்மில் ட்ரா பண்ணிங்கன்னா this is going to be like this. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ரெண்டு குரூப் இருக்குது. ஒன்று வந்து டெர்ஷரி பியூட்டைல் குரூப் இருக்குது, இன்னொன்று வந்து மித்தைல் குரூப் இருக்குது. ஓகேவா? ஸோ எப்போவுமே பல்கி குரூப்ஸ் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணும், ஈக்குவட்டோரியல் பொசிஷனை வந்து ப்ரிஃபர் பண்ணும். பல்கி குரூப் always prefer equatorial, always prefer equatorial. சரியா? ஸோ இப்போ இது ரெண்டு குரூப்பில் எது வந்து பல்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெர்ஷரி பியூட்டைல் குரூப் தான் வந்து பல்கி. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மித்தைல் வந்து என்ன இருக்குது, பிலோ தி பிளேனில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் 1 2 3. ஸோ மித்தைல் இஸ் கோயிங் டு பி பிலோ தி பிளேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, C1 அண்ட் C3 வந்து ரெஸ்பெக்டிவ்லி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னது, C1 வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லி திஸ் இஸ் யுவர் ஆக்சுவல் ஈக்குவட்டோரியல் பாண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா சைக்ளோஹெக்சேனில், சாரி வெயிட் அ செகண்ட். ஸோ சைக்ளோஹெக்சேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல் பாண்ட்ஸ்லாம் எங்கே இருக்கும், திஸ் இஸ் ஈக்குவட்டோரியல், திஸ் இஸ் ஈக்குவட்டோரியல், திஸ் இஸ் ஈக்குவட்டோரியல், 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 and there is going to be one more equatorial like this. Okay, so this is going to be equatorial. Okay வா? So and then actual bond இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா equatorial, equatorial bonds. Okay, actual bonds எப்படி இருக்கும், so this is going to be actual bonds. This is going to have an actual bond here, this is going to have an actual bond here. All these are actual bonds. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ இங்கே என்ன இருக்குது, 1ல வந்து பாண்ட் எங்கே இருக்குது, ஈக்குவட்டோரியலில் இருக்கா, அண்ட் 3ல பாண்ட் எங்கே இருக்குது, ஆக்சுவலில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், 1ல ஈக்குவட்டோரியல் அண்ட் 3ல வந்து ஆக்சுவல். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, fourth question, the Gauss interaction between methyl 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 bromide and bromide bromide. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மித்தைல் மித்தைலோட இன்ட்ராக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3.3 சொல்லியிருக்காங்க. மித்தைல் bromide வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இட்ஸ் கோயிங் டு பி 0.8. ஓகே, bromine bromine interaction வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இட்ஸ் கோயிங் டு பி 3. okay, 3.0. Among the following, the most stable conformation of 2,3 dibromobutane. ஸோ 2,3 dibromobutane வந்து எதில் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இது ரெண்டுத்தில் வந்து லைக் கொடுத்துருக்க இந்த 3 காம்பவுண்டில் வந்து எதில் வந்து இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷ் இன்ட்ராக்ஷன் எதில் ஜாஸ்தி, உங்கள் மித்தைலில் தான் வந்து என்ன இருக்குன்னா காஷ் இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தி. ஸோ எப்போல்லாம் காஷ் இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தி இருந்தால் என்ன பண்ணும், அந்த குரூப் வந்து எவ்வளோ ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கோ, எவ்வளோ லாங்கில் இருக்கோ அந்தளவுக்கு என்ன ஆகும், அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், மித்தைல் வந்து எவ்வளோ லாங்கில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து மித்தைல் நெக்ஸ்ட் இருக்கிறதுனால இங்கே என்ன ஆகும், இங்கே வந்து காஷ் இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கும், மித்தைல் காஷ் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ திஸ் கேன் நாட் பி தி ஸ்டேபிள் ஃபார்ம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே மித்தைல் இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால என்ன இருக்கும், திஸ் இஸ் கோயிங் டு பி நாட் ஸ்டேபிள். இங்கே வந்து பாருங்கள், பியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மித்தைல் இருக்குது அண்ட் ஆன்டி பொசிஷனில் மித்தைல் இருக்குது. ஸோ என்ன இருக்குது, லாங் அவே 180 டிகிரி டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி ஸ்டேபிள். சரி, நெக்ஸ்ட் வேறு என்ன வேறு என்ன மோஸ்ட் இதுன்னு பார்த்தீங்கன்னா பிஆர். ஸோ பிஆர் குரூப்ஸும் வந்து ஃபார் அவேல இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏல பிஆரும் பக்கத்தில் இருக்குது. ஸோ தட் கேன் நாட் பி ஒன். பட் பியில் வந்து என்ன இருக்குது, ரெண்டு பிஆர் குரூப்புமே 180 டிகிரியில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ அகைன் என்ன இருக்குது, மித்தைல் அண்ட் bromide இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.8, தட் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் என்ன இன்ட்ராக்ஷன் தான் இருக்கும், மித்தைல் அண்ட் bromide இன்ட்ராக்ஷன் மட்டும்தான் இருக்குது. பட் ஏல வந்து என்ன இருக்குது, மித்தைல் அண்ட் bromine ரெண்டு இன்ட்ராக்ஷனுமே இருக்கிறதுனால என்ன ஆகுனா, ஏ இஸ் கோயிங் டு பி அன்ஸ்டேபிள். லைக் இவங்க சியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, மித்தைல் இன்ட்ராக்ஷன் இருக்குது,
Sorry. So this is going to be unstable. Okay. And இங்க வந்து பாருங்க, இங்க என்ன இருக்கு, மெத்தால் ப்ரோமின் இன்ட்ராக்ஷன் இருக்கு, மெத்தால் ப்ரோமின் இன்ட்ராக்ஷன் இருக்கு, அண்ட் ப்ரோமின் ப்ரோமின் இன்ட்ராக்ஷனுமே இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமின் ப்ரோமின் இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3, மெத்தால் ப்ரோமின் இன்ட்ராக்ஷன் வந்து குவைட் லெஸ். ஸோ ப்ரோமின் ப்ரோமின் இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால இதுவும் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஸ்டேபிள் இது ஆப்ஷன் பி இஸ் தி மோஸ்ட் ஸ்டேபிள் ஒன். Fifth question. The epoxidation of R cyclohexenol 2-enol with peracetic acid yields. Okay. So இங்க என்ன first நம்ம draw பண்ணோம்னா cyclo 2 hexenol structure வந்து பாருங்க. So this is cyclohexane 2-enol. Okay வா? So this is your cyclo hexane 2-enol. So இது வந்து R configuration சொல்றாங்க. So R configuration என்ன ஆகும்? This is basically going to be like this. So இப்போ வந்து first நம்ம வந்து above the plane இல்ல below the plane figure out பண்ணலாம். So simply வந்து priority assign பண்ணுங்க. This is going to be 1, this is going to be 2, and this is going to be 3. So 1, 2, 3 நம்மோது என்ன ஆகும்? This is basically going to be R. Okay. So அப்படின்னா என்ன ஆகும்? கரெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் OH வந்து என்ன இருக்கும்? OH வந்து above the planeல இருக்கும், and ஹைட்ரஜன் வந்து எங்கே இருக்கும்னா below the planeல வந்து இருக்கும். ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, திஸ் இஸ் ட்ரீட்டட் வித் பெர் அசிட்டிக் ஆசிட். பெர் அசிட்டிக் ஆசிட்னா என்னது? பேசிக்காக CH3 COO. இது வந்து பெர் ஆசிட். இங்கே வந்து ஹெச் இருந்தால் என்ன ஆகும்? பெர் ஆசிடாக இருக்கும். ஸோ அதுவே இன்னொரு OH இருந்தால் என்ன ஆகும்? ஒரு ஆக்சிஜன் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் திஸ் கோயிங் டு பி பெர் அசிட்டிக் ஆசிட். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ட்ரீட்டட் வித் CH3 COOH. ஸோ பேசிக்காக எந்த ஒரு பெராசிட்மே, ஸோ எல்லா பெராசிட்மே என்ன ஃபார்ம் பண்ணோம்னா மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் வந்து ஈபாக்சிடேஷன் வந்து ஃபார்ம் ஆகும், ஈபாக்சைட் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஈபாக்சைட் ரிங் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்? திஸ் கோயிங் டு ஃபார்ம் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈபாக்சைட் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஈபாக்சைட் ரிங் வந்து என்ன எப்படி ஃபார்ம் ஆகுது? 95% மிக்சர் ஆஃப் A and B. ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஏ என்ன பி என்னன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் உங்கள் ஹைட்ரஜன் ஆல்கோஹால் குரூப் அபவ் தி பிளேனில் இருந்தால் ஃபார்ம் ஆகிற ஈபாக்சைட் ரிங்கும் எங்கே ஃபார்ம் ஆகும்னா அபவ் தி பிளேனில் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ உங்கள் ஆல்கோஹால் குரூப் அபவ் தி பிளேனில் இருந்தால் என்ன ஆகும்? உங்களோட ஈபாக்சைட் ரிங்கும் வந்து அபவ் தி பிளேனில் தான் ஃபார்ம் ஆகும் மெஜாரிட்டி ஆஃப் தி டைம். அண்ட் சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா உங்கள் ஆல்கோஹால் குரூப் அபவ்ல இருந்தால் வெரி ஃபியூ டைம் மைனர் ப்ராடக்ட் என்ன ஆகும்னா பிலோ தி பிளேனில் வந்து ஈபாக்சைட் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன் அபவ் தி குரூப் வந்து ஃபேவர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 95%, இது வந்து 5%. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி பேசிக்லி ஏ அண்ட் திஸ் இஸ் பி. ஓகேவா? ஸோ ஏன் 95% வந்து ஏ ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் சைக்ளோஹெக்சினால் ஸ்ட்ரக்சர். அபவ் தி பிளேனில் என்ன ஆகுது? ஈபாக்சைட் ரிங் வந்து ஃபார்ம் ஆகுது. பேசிக்காக அபவ் தி பிளேனில் ஈபாக்சைட் ரிங் இருக்குது. அண்ட் தென் என்ன இருக்குது? நெக்ஸ்ட் பொசிஷனில் யூ ஹாவ் அகெயின் அபவ் தி பிளேனில் யூ ஹாவ் ஆல்கோஹால். ஸோ என்ன ஆகும்னா இங்கே வந்து OH பாண்டிங் வந்து பாசிபிள். இங்கே என்ன பாசிபிள்? ஹெச் பாண்டிங் வந்து பாசிபிள். ஹைட்ரஜன் பாண்டிங் பாசிபிளாக இருக்கிறதுனால என்ன ஆகும்? எப்போவுமே வந்து OH குரூப் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் தான் வந்து ஈபாக்சைட் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி ப்ராடக்ட். ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு குரூப் A and B வந்து என்னன்னு பார்க்கணும். ஓகே, என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ சிம்பிளி லெட்ஸ் டேக் தி A. So this is going to be your OH, okay, and below the plane you have hydrogen, and above the plane you have epoxide ring வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லெட்ஸ் ட்ரா தி மிரர் இமேஜஸ். ஸோ இப்போ மிரர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன் பிளேனில் இருக்குது. ஸோ என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட். ஓகே, இன் பிளேனில் மிரர் இருக்கும்போது என்ன ஆகும்? அபவ் தி சைடில் இருக்க epoxide ring வந்து below தி பிளேனில் இருக்கும். ஓகே, and உங்கள் ஆல்கோஹால் குரூப் என்ன ஆகும்? above the plane இருக்குது again going to reflect in below the plane, and hydrogen is going to reflect in above the plane. Okay, this is going to be the mirror images. So this is basically A. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா B வந்து கம்பேர் பண்ணுங்க. ஸோ மிரர் இமேஜஸையும் பியும் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது? epoxide ring below the planeல தான் இருக்குது. பட் என்ன ஆகுது? ஹைட்ராக்சி குரூப்பும் ஹைட்ரஜனும் என்ன ஆகல? பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகல. தட் மீன்ஸ் A and B வந்து என்னது? A and B are non-mirror images. ஸோ அது ரெண்டுமே என்ன கிடையாது? மிரர் இமேஜஸ் கிடையாது. தே ஆர் நான் மிரர் இமேஜஸ். ஓகே, ஸோ அப்போ என்னது? நான் மிரர் இமேஜஸ்னால் those are going to be diastereomers. Option B is the correct answer. Okay, sixth question. The compound given below the relation between HA and HP and between BR1 and BR2 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக இந்த குரூப் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு லெட்ஸ் ட்ரா இட் லைக் திஸ். ஸோ என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் யார் HB HA. ஸோ அபவ்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? லைக் லைன் வந்து சைக்ளோப்ரோபனைல் ரிங்க்கு மேலே இருக்கிறதுனால திஸ் கோயிங் டு பி above the plane, this is going to be below the plane.
Likely methyl is above the plane, Br1 is below the plane. Okay, likely methyl is above the plane, Br2 is below the plane. ஓகேவா? ஸோ எப்பெல்லாம் வந்து பிளேன் வைக்கும் போது குரூப்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, ஸோ ஆன் பிளேன் ஆன் பிளேன் ஆஃப் பிளேன் வந்து என்ன ஆகும்னா, ஆன் பிளேன் குரூப்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? குரூப்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா தட் இஸ் கோயிங் டு பி enantiomers, enantiotopic. Okay, enantiotopic. ஸோ அதுவே வந்து பிளேன் வந்து பைசெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? தட் இஸ் கோயிங் டு பி diastereotopic. Those are going to be diastereotopic. ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்க. ஸோ லெட்ஸ் சே ஐ கீப் அ பிளேன் லைக் திஸ். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன், லெட் மீ கீப் அ பிளேன் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேன் வந்து பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் பிஆர் ரெண்டு பிஆர் குரூப்புமே என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுதா? இங்கே பிலோ தி பிளேனில் இருக்கிறது, இங்கேயும் பிலோ தி பிளேனில் இருக்கா? ஸோ பேசிக்காக என்ன ஆகுது, ரெண்டு பிஆருமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆனால் என்ன, தோஸ் ஆர் கோயிங் டு பி enantiotopic. ஸோ பிஆர்1 அண்ட் பிஆர்2 ஆர் enantiotopic. லைக்லி ஹெச் அண்ட் ஹெச்பி என்ன ஆகுது, பிளேன் வந்து பைசெக்ட் பண்ணுது. ஸோ லிட்ரலி அது ரெண்டுமே வந்து பிளேனில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால என்ன ஆகும்னா, அது ரெண்டும் வந்து பைசெக்ட் பண்ணுது. பைசெக்ட் பண்ணால் என்ன ஆகும், ஹெச்ஏ அண்ட் ஹெச்பி ஆர் diastereotopic. So option B is the correct answer. Okay, so sometimes confusing ஆனா இந்த மாதிரி கூட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி you can cross verify. Now, seventh question. The given energy of each Gauss butane interaction is 0.9 kilocalorie per mole. The G value of the following reaction is. ஸோ ஜி வேல்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பல்கினஸ் இருக்குது, எவ்வளோ வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் என்ன சொல்லுவோம்னா ஜி வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா, வி ஹேவ் அ குரூப் லைக் திஸ். ஓகே, ஸோ என்ன இருக்குது, மித்தைல் அபவ் தி பிளேனில் இருக்குது. ஓகே, அண்ட் தென் இன்னொரு மித்தைல் வந்து பிலோ தி பிளேனில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அபவ் தி பிளேன், இது வந்து அபவ், இது அபவ், இது வந்து பிலோ. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் இருக்கணும்னு இல்லை, ரிங் வந்து எல்லா சைடுமே சேமாக இருக்கணுன்றதுனால யூ கேன் ரைட் லைக் திஸ் ஆல்சோ. ஓகேவா? ஸோ இது இப்போ வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நவ் கன்வெர்டட் டு திஸ் above the plane. So this is above the plane and this is also above the plane. Okay, so now if you draw the Newman projection for this compound, okay, product வந்து Newman projection draw பண்ணலாம். So let's say this is 1 and this is 2. Okay வா? So if you draw, so center carbon என்னது, first carbon. So first carbon என்ன இருக்கு, methyl வந்து above the plane இருக்கு. And then அப்போ என்ன ஆகும், so below the plane you'll have hydrogen. So above the plane you'll have methyl. Okay, likely hydrogen, methyl. ஓகேவா? ஸோ ரெஸ்ட் ஆஃப் தி குரூப் என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக R1ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி R. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ செகண்டில் வந்து என்ன இருக்குன்னா, மித்தைல் வந்து இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி மித்தைல் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி எங்கே இருக்குது. ஸோ மித்தைல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லி அபவ் தி பிளேனில் இருக்குது. ஸோ லெட்ஸ் ட்ரா தட். ஸோ நெக்ஸ்ட் எங்கே இருக்குன்னா, மித்தைல் வந்து அபவ் தி பிளேனில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஸோ மித்தைல் வந்து அபவ் தி பிளேனில் இருக்குது, ஹைட்ரஜன் பிலோ தி பிளேனில் இருக்குது. ஸோ ஆர் டேஷ் குரூப் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் இன்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து பாசிபிள். ஸோ நெக்ஸ்ட் என்ன வேறு என்ன இன்ட்ராக்ஷன் வந்து பாசிபிள் பாருங்கள். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, the energy of Gauss butane interaction தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்லி திஸ் இஸ் யோர் Gauss ஸ்ட்ரக்சர். இங்கே வந்து என்ன இருக்குது, Gauss butane interaction வந்து இருக்கா. ஸோ அதனால வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஸ்ட்ரக்சர். ஸோ வேறு எப்போ பாசிபிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குரூப் வந்து நம்ம 60 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் பேக் கார்பனை வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுட்டேன். ஸோ பேக் கார்பனில் யூ ஹாவ் R1 குரூப், ஹைட்ரஜன் அண்ட் தென் யூ ஹாவ் மித்தைல் குரூப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஃப்ரண்ட் கார்பனை மட்டும் என்ன பண்ணுறோம்னா ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட் கார்பனை ரொட்டேட் பண்ணும்போது பாருங்கள், ஸோ என்ன ஆகும், இங்கே வந்து திஸ் இஸ் கோயிங் டு, ஹியர் கம்ஸ் மித்தைல். ஓகே, ஹியர் கம்ஸ் யுவர் R குரூப் அண்ட் ஹியர் கம்ஸ் யுவர் ஹைட்ரஜன். ஸோ அகெயின் என்ன இருக்குது, உங்களுக்கு வந்து மித்தைல் இன்ட்ராக்ஷன் வந்து பாசிபிள். ஓகேவா? ஸோ அகெயின் நம்ம வந்து ஒன் மோர் டைம் ரொட்டேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், ஸோ பேக் கார்பன் அகெயின் கோயிங் டு கெப் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ பேக் கார்பனை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டா திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து மித்தைல் குரூப் இருக்கும், இங்கே வந்து ஆர் அண்ட் இங்கே வந்து ஹைட்ரஜன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே இது வந்து 1 2 3 ஸ்ட்ரக்சர்னு போடும்போது 3ல வந்து என்ன இல்லை, Gauss butane இன்ட்ராக்ஷன் இல்லை, கம்ப்ளீட்டாக ஆன்டியில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ஆன்டி ஃபார்ம், இதில் வந்து என்ன இல்லை, Gauss butane இன்ட்ராக்ஷன் இல்லை. ஓகேவா? 1 and 3 2ல வந்து என்ன இருக்குது, Gauss butane இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ பேசிக்காக எத்தனை இன்ட்ராக்ஷன் பாசிபிள், 2 Gauss butane இன்ட்ராக்ஷன் வந்து பாசிபிள், 2 Gauss butane இன்ட்ராக்ஷன் வந்து பாசிபிள். ஓகேவா?
ஸோ இங்க வந்து என்ன குடுத்துருக்காங்க, ஒரு காஷ் பியூட்டேன் இன்டராக்ஷனோட வேல்யூ வந்து இட்ஸ் கோயிங் டு பி 0.9 கிலோ கேலரிஸ் பெர் மோல்னு வந்து சொல்லிட்டாங்க. இங்க வந்து 2 காஷ் பியூட்டேன் இன்டராக்ஷன் போது என்ன ஆகும், சிம்பிளி 2 இன்டூ 0.9 போனீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி 1.8 கிலோ கேலரிஸ் பெர் மோல். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா 1.8 கிலோ கேலரி பெர் மோல் வரைக்கும் வந்து காஷ் பியூட்டேன் இன்டராக்ஷன் வந்து இருக்கும். ஓகே, 8th question. The most stable conformation of 1,2 difluoroethane. Okay, 1,2 difluoroethane வந்து கேட்டிருக்காங்க and DNL 2,3 butadienol வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தோட மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து பாருங்க, ஸோ 2,3 butadienol அப்படின்னும் போது திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து இங்கேயும் வந்து யூ ஹாவ் OH அண்ட் இங்கேயும் வந்து என்ன இருக்குன்னா யூ ஹாவ் OH. ஓகேவா, ஸோ எப்போ வந்து இந்த மாதிரி குரூப் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஹெச்க்கு வந்து என்ன ஒரு இது இருக்குது, எப்போ வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் பாசிபிள்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும், ஃப்ளூரினும் என்ன பண்ணும், ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும், நைட்ரஜனும் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இது எப்போ ஃபார்ம் ஆகும்னா 60 டிகிரி இதில் இருக்கும்போது தான் என்ன ஆகும்னா ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து பாசிபிள். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து பியூட்டாடைனால் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன இருக்குது, பியூட்டாடைனால் வந்து 180 டிகிரி இருக்குது. ஸோ இங்கே என்ன பாசிபிள் இல்லை, ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து பாசிபிள் இல்லை. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, OH குரூப் வந்து 60 டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்கா. ஸோ அப்போ இங்கே என்ன பாசிபிள், இங்கே வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து பாசிபிள். ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் பாசிபிளாக என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி மோர் ஸ்டேபிள். ஓகே, ஸோ அண்ட் தென் இங்கே என்ன இருக்குது, ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள். அங்கே அண்ட் இங்கேயும் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து பாசிபிள். ஓகேவா, ஸோ ஏவை தவிர மிச்சம் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து பாசிபிள். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா 1,2 டைஃப்ளூரோஈத்தேன் வந்து கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். So 1,2 difluoroethane அப்படின்னும் போது என்ன ஆகும், this is going to be your ethane. So here you are going to have a fluorine and here you are going to have one more fluorine. Okay va, so the rest of the groups வந்து you have hydrogen. This is your 1,2 difluoroethane. So draw the Newman projection. So இதுக்கு வந்து Newman projection draw பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, let's say this is your first carbon. Okay va, so majority of the time நம்ம என்ன யோசிப்போம்னா, let's say இங்க வந்து பாத்தீங்கன்னா this is going to be your first carbon and this is going to be your second carbon. So majority of the time நம்ம என்ன யோசிப்போம்னா, anti-ல groups இருந்தா என்ன ஆகும், 180 டிகிரில செப்பரேட் ஆயிருந்தா வந்து this is going to be more stable. ஓகேவா, ஏன் 180 டிகிரில இருந்தால் மோஸ்ட் ஸ்டேபிள் யோசிப்போம்னா, என்ன இருக்குது, குளோரின் ஹாலஜன்ஸ்லாம் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப். ஸோ அதில் வந்து என்ன இருக்குது, மோஸ்ட்டாக 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து இருக்கும். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து பாசிபிள். ஓகேவா, ஃப்ளூரின் வந்து 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். 1 பாண்ட்ல இருக்கும் போது என்ன ஆகும், 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஹாலஜன்ஸில் எப்போவுமே எக்ஸெப்ட் ஃப்ளூரின், ஓகே, குளோரின், புரோமின், அயோடின் இருந்தால் ஆன்டி பொசிஷனில் இருந்தால் தான் மோஸ்ட் ஃபேவர்டாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து என்ன இருக்குன்னா எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் யுவர் ஃப்ளூரன், ஆன்டி பொசிஷன் வந்து அன்ஸ்டேபிள் கம்பேர்ட் டு யுவர் காஷ். ஸோ பேசிக்காக ஆன்டி பொசிஷனை விட என்ன எது ஸ்டேபிளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காஷ் பொசிஷன் வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ காஷ் பொசிஷன் போது என்ன இருக்கும், திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகேவா, ஸோ ஃப்ளூரின் வந்து 2 ஃப்ளூரினும் பக்கத்தில் இருந்தால் தான் ஸ்டேபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, ஸோ இந்த கார்பன் அண்ட் ஃப்ளூரின் பாண்டோட சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ லெட் மீ ட்ரா இட் குவைட் பிகர். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி குரூப். லெட்ஸ் சே யூ ஹாவ் யுவர் ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டி பொசிஷன் பாருங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஃப்ளூரின் and let's say these are going to be hydrogens. So this is hydrogen, 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 and this is going to be your fluorine. ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த CF பாண்டோட சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல் எங்கே இருக்கும், திஸ் இஸ் கோயிங் டு பி எக்ஸாக்ட்லி பேரலல் டு தி CF பாண்ட். CF பாண்டுக்கு பேரலாக இருக்கும். ஓகேவா, ஸோ என்ன பண்ண முடியாது, CF பாண்ட் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, சிக்மா ஸ்டார் ஆஃப் CFக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ எலக்ட்ரான் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா சிக்மா ஆஃப் CF டு சிக்மா ஸ்டார் ஆஃப் CF. ஓகேவா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு குரூப்புமே பேரலில் இருக்கிறதுனால என்ன ஆகுனா எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ அதுவே இன் கேஸ் ஆஃப் யுவர் காஷில் வந்து பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் ஆன்டி, திஸ் இஸ் யுவர் ஆன்டி. ஓகே, இன் கேஸ் ஆஃப் காஷ், ஸோ இன் கேஸ் ஆஃப் காஷில் வந்து என்ன இருக்கும், திஸ் இஸ் கோயிங் டு பி அகெயின் ஹைட்ரஜன், திஸ் இஸ் ஹைட்ரஜன், திஸ் இஸ் ஃப்ளூரின், ஹியர் இட்ஸ் ஃப்ளூரின், this is going to be hydrogen and this is going to be hydrogen. ஓகேவா, ஸோ இன் திஸ் கேஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் என்ன இருக்குது, சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல் வந்து CH பாண்டுக்கு பேரலாக இருக்குது. ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் எங்கேருந்து எங்கே இருக்கும், சிக்மா ஆஃப் CHல இருந்து சிக்மா ஸ்டார் ஆஃப்
சிஎஃப் பாண்டுக்கு வந்து என்ன ஆகும்னா எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், எது வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், எந்த குரூப் வந்து பாண்ட் எலக்ட்ரான் ஈஸியா டொனேட் பண்ணும்னா, அவங்க சிஹெச் பாண்ட் வந்து வீக். ஓகே. ஸோ சிஹெச் பாண்ட் வந்து என்னது, இதுல வந்து பொலாரிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ சிஹெச் பாண்ட் வந்து வீக் கம்பேர் டு யுவர் சிஎஃப் பாண்ட். ஸோ சிஎஃப் பாண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது பாண்ட் ஸ்ட்ரென்த் எதுக்கு தான் கம்மி. ஸோ பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சிஎஃப் வந்து பாண்ட் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. அதனால என்ன பண்ண முடியாது, சிஎஃப் பாண்ட் வந்து ஈஸியா பிரேக் பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து இன்னும் சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, உங்க ஹோமோலுமோ கான்செப்ட் படி எடுத்தீங்கன்னா என்ன ஆகும். ஸோ மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இருக்கிறதுனால லெட்ஸ் சே திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் சிஹெச் பாண்ட் அப்படின்னும்போது எனர்ஜி டயக்ராம்ல கார்பன் அண்ட் ஃப்ளூரின் இருக்கும்போது என்ன ஆகும், எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இருந்தால் எனர்ஜி வந்து இன்னும் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ எனர்ஜி வந்து இன்னும் டிக்ரீஸ் ஆகும். அப்போ சிஎஃப் பாண்ட் தான் என்னது, சிஎஃப் பாண்ட் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். உங்கள் சிஹெச் பாண்ட் வந்து கம்பேரேட்டிவ்லி வீக்காக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் சிஹெச் பாண்ட் வந்து ஈஸியாக சிக்மா ஸ்டாருக்கு எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ண முடியும் கம்பேர் டு இயர் சிக்மா சிஎஃப். ஓகே. ஸோ சிக்மா சிஎஃப் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும், சிக்மா சிஹெச் வந்து ஈஸியாக எலக்ட்ரானை டொனேட் பண்ண முடியும் சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல். அதனால தான் உங்களோட காஷ் ஃபார்ம் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் இன் கேஸ் ஆஃப் யர் டைஃப்ளூரோஎத்தேன். ஓகே. இன் கேஸ் ஆஃப் யர் டைஃப்ளூரோஎத்தேன் வந்து என்ன ஸ்டேபிள், உங்களோட காஷ் ஃபார்ம் தான் வந்து ஸ்டேபிள் கம்பேர் டு யர் antiform. So this is going to be gauge form is more stable than your antiform. Okay. This is only applicable for your fluoro groups. ஓகேவா? ஸோ அதுவே வந்து குளோரின் புரோமின் அயோடின் இருந்தால் என்ன ஆகும், ஆன்டிஃபார்ம் தான் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும் கம்பேர் டு யுவர் காஷ் குரூப். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து என்ன இருக்கும்னா எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கும். அண்ட் கம்பேரிட்டிவ்லி கார்பன் குளோரின் பாண்ட் ஆர் கார்பன் புரோமின் பாண்ட்லாம் வந்து என்னது, இட்ஸ் கோயிங் டு பி வீக்கர் பாண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கர் பாண்ட்ஸ். வீக்கர் பாண்டுன்றதுனால இட்ஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ குட் டோனர். ஓகேவா? ஸோ ஆப்ஷனில் வந்து பாருங்க. ஸோ எங்கே இருக்குது பாருங்க, இங்கே வந்து ஏல வந்து 2 ஃப்ளூரினும் வந்து காஷ்ல இருக்குது. பட் பியில் வந்து என்ன இல்லை, சாரி, இங்கே வந்து என்ன இருக்குது, OH குரூப் வந்து பேரலாக இருக்குது, சாரி ஆன்டி பொசிஷனில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் தி கரெக்ட் ஆன்சர். பியில் வந்து என்ன இருக்குது, 180 டிகிரி ஆன்டி பொசிஷனில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ராங். சிலையும் என்ன இருக்குது, அகைன் 180 டிகிரியில் இருக்குது. திஸ் இஸ் ஸ்ட்ராங். டியில் வந்து என்ன இருக்குது, ரெண்டுமே வந்து காஷ் பொசிஷனில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மோர் ஸ்டேபிள். ஓகே. ஸோ அண்ட் தென் என்ன இருக்குது, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரியில் உங்கள் OH குரூப் செப்பரேட் ஆகிருக்கும் போது தெர் இஸ் கோயிங் டு பி ஹைட்ரஜன் பாண்டிங். There is going to be hydrogen bonding. So option D is the correct answer. Option D is the correct answer. Okay. Ninth question. The two benzylic hydrogens HA and HB in the compound 1 and 2 are வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ there is going to be nitrogen. This is going to be above the plane. Okay. And then என்ன இருக்கு, you have groups. So let's say this is going to be HA, HB, and then என்ன இருக்குது, ஃபினைல் குரூப் வந்து இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஹைட்ரஜன், ஸோ ஒரு ஹெச்ஏ குரூப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஒரு ஹெச்ஏ குரூப் வந்து என்ன பண்ணலாம்னா டியூட்டீரியமாக ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ ஸ்ட்ரக்சர் லைக் திஸ். ஸோ N. ஓகே. ஸோ லைக்லி இங்கே வந்து என்ன ஆகும்னா திஸ் இஸ் கோயிங் டு ஹேவ் ஹைட்ரஜன், திஸ் இஸ் கோயிங் டு ஹேவ் ஃபினைல், அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு ஹேவ் டியூட்டீரியம். ஓகேவா? ஸோ இப்போ ஹெச்பியை ரீப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகும், HB replace பண்ணா, sorry for the drawing. So yes, இப்போ வந்து HB replace பண்ணா இங்க வந்து again hydrogen, இங்க வந்து sorry இங்க வந்து என்ன இருக்கும்னா இங்க வந்து deuterium இருக்கும், இங்க வந்து hydrogen இருக்கும், and இங்க வந்து phenyl group வந்து இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே எப்படி இருக்கு, இது ரெண்டுமே வந்து mirror images. ஸோ இங்க வந்து நான் ஒரு mirror draw பண்ணனா, let's say this is going to be below the plane னு வச்சுக்கோங்க. ஆர் இன்னும் பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணோம்னா லெட்ஸ் சே, வெயிட் அ செகண்ட். ஸோ இந்த குரூப் வந்து இந்த மாதிரி இல்லாமல் லெட் மீ ட்ரா இட் இன் அ பிட் டிஃப்ரெண்ட் வே, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ லெட்ஸ் சே வி ஹேவ் தி groups like this. ஸோ ஃபினைல் குரூப் வந்து பிலோ தி பிளேனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஹைட்ரஜன் அண்ட் HA and HBயை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் கோயிங் டு பி பிலோ தி பிளேன் அண்ட் லெட்ஸ் சே திஸ் இஸ் கோயிங் டு பி above தி பிளேன் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி HA. HA வந்து டியூட்டீரியமாக ரிப்ளேஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் ஹைட்ரஜன் வந்து என்ன இருக்கும், HB வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா HBயை வந்து ரிப்ளேஸ் பண்ணுறோம். HBயை வந்து டியூட்டீரியமாக ரிப்ளேஸ் பண்ணும்போது there is going to be deuterium here, there is going to be hydrogen here. ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருமே பாருங்க, இது ரெண்டுமே என்னது, மிரர் இமேஜஸ். கரெக்டா? இது ரெண்டுமே என்னது, மிரர் இமேஜஸ். ஸோ யா,
ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மிரர் இமேஜஸ். ஸோ இங்கே வந்து நைட்ரஜனில் இருக்க குரூப்ஸ் வந்து என்ன இருக்கு, மித்தைல் அபவ் தி பிளேனில் இருக்குது, இங்கே மித்தைல் அபவ் தி பிளேனில் இருக்குது. டியூட்டீரியம் வந்து என்ன இருக்குது, இங்கேயும் டியூட்டீரியம், இங்கேயும் டியூட்டீரியம், ஃபினைல் ஃபினைல், ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். ஸோ இது ரெண்டுமே என்னதுன்னா மிரர் இமேஜஸ். ஓகே, ஸோ இது ரெண்டும் சூப்பர் இம்போஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே என்னது மிரர், சாரி, இது ரெண்டுமே மிரர் இமேஜஸ். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து சூப்பர் இம்போஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன பண்ண போகிறோம், ஏ அண்ட் பி, லெட்ஸ் சே லிமிட் அஸ் ஏ அண்ட் பி. ஸோ ஏ வந்து என்ன பண்ண போகிறோம்னா பி மேலே வைக்கும் போது என்ன ஆகும், ஸோ டியூட்டீரியம் அண்ட் ஹைட்ரஜன் மட்டும் வந்து டிஸ்டர்ப் ஆகும். இங்கே வந்து டியூட்டீரியம் இருக்கும், இங்கே வந்து ஹைட்ரஜன் இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் தி குரூப்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா சூப்பர் இம்போஸ் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது டி அண்ட் ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகலை, டியூட்டீரியம் அண்ட் ஹைட்ரஜன் வந்து சூப்பர் இம்போஸ் ஆகலைன்றதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். நான் சூப்பர் imposable mirror images. ஓகே, ஸோ டியூட்டீரியம் அண்ட் ஹைட்ரஜன் வந்து என்னன்னா சூப்பர் இம்போஸ் ஆகாது. ஸோ இது வந்து நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். ஸோ நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ்னா என்னது, enantiotopic. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா enantiotopic. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி enantiotopic. ஓகே, இப்போ வந்து செகண்ட். ஸோ செகண்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அகெயின். ஸோ இதே மாதிரி சிமிலராக ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணலாம். ஸோ யூ ஹாவ் நைட்ரஜன், யூ ஹாவ் ஃபினைல், ஓகே, and then let's say this is HA, this is going to be HB, okay, and this is going to be above the plane, and let's say this is going to be below the plane. ஓகேவா, ஸோ இப்போ வந்து HA வந்து நம்ம வந்து டியூட்டீரியமால் ரீப்ளேஸ் பண்ண என்ன ஆகும், ஸோ this is going to be like this, nitrogen below the plane, this is going to be deuterium, and this is going to be H, this is going to be phenyl. Okay, ஸோ இங்கே வந்து HBயை வந்து டியூட்டீரியமால் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, HBயை டியூட்டீரியமால் ரீப்ளேஸ் பண்ணால் this is going to be deuterium, this is going to be hydrogen, and this is going to be phenyl. ஓகேவா, ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே மிரர் இமேஜஸ் கிடையாது. ஏன்னா இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து பிலோ தி பிளேனில் இருக்குது, இங்கே வந்து இந்த குரூப் என்ன இருக்குது, மித்தைல் வந்து அபாவ் தி பிளேனில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே என்னது நான் மிரர் இமேஜஸ். ஸோ இது ரெண்டுமே என்னது நான் மிரர் இமேஜஸ். ஓகே, ஸோ மிரர் வந்து நம்ம எங்கே பிளேஸ் பண்ணுறோன்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து மிரர் வந்து இன் பிளேனில் பிளேஸ் பண்ணால் தட் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். பட் இங்கே வந்து சைக்ளிக் ரிங் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக குரூப்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து சைடில் தான் மிரர் பிளேஸ் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் கோயிங் டு பி நான் மிரர் இமேஜஸ். ஸோ நான் மிரர் இமேஜஸ்னால் என்ன, தோஸ் ஆர் கோயிங் டு பி டயாஸ்டீரியோடோபிக். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 இஸ் கோயிங் டு பி டயாஸ்டீரியோடோபிக். டயாஸ்டீரியோடோபிக். ஸோ ஆப்ஷன் செக் பண்ணால் என்னது, 2 வந்து எதில் டயாஸ்டீரியோடோபிக் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து 1 டயாஸ்டீரியோடோபிக் சொல்லியிருக்காங்க, திஸ் இஸ் ராங். பிலேருந்து என்ன இருக்குது, 2 வந்து டயாஸ்டீரியோடோபிக் and 1 is enantiotopicனு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, 10th question. The most stable conformation of the following compound. ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஃபேவரட் காம்பவுண்ட். நிறைய கொஷின்ஸில் வந்து ரிப்பீட்டட் ஆயிருக்கு. சிஎஸ்ஆர் நெட்லேயே வந்து 2-3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு இந்த கொஷின். ஓகேவா, ஸோ நவ் லெட்ஸ் see. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா they have given a சைக்ளோ எக்ஸ்சேஞ்ச் ரிங்கில் வந்து ஒரு டபுள் பாண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து எப்போ ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி வந்து அவங்க வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் எந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டேபிளாக இருக்கும்னு பாருங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து ஆல்ரெடி டபுள் பாண்ட் இருக்குது, அண்ட் தென் இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேவா, ஸோ மித்தைல் குரூப்ஸ் எல்லாம் என்னது கம்பேரிட்டிவ்லி பல்கி குரூப்ஸ். ஸோ என்ன இருக்குன்னா இங்கே வந்து மித்தைல் குரூப் வந்து ஃபார் அவேல இருக்குது. ஓகே, பட் அதுவே பியில் வந்து பாருங்கள், பியில் வந்து என்ன இருக்குன்னா இந்த மித்தைல் குரூப்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே என்ன பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஸோ இங்கே வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா 1-3 இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து பாசிபிள். எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா this is going to be so 1-3 interaction வந்து இந்த interactions இல்ல hydrogen interactions, sorry. Okay, so there is going to be double bond, you have a methyl group like this, and then you have a methyl group like this. So இங்க என்ன இருக்குன்னா you have methyl group, so CH, H and H. Okay, so and இங்க என்ன இருக்கு methyl groups இருக்கிறதுனால there is going to be bulkiness. ஓகேவா, ஸோ இங்கேயும் வந்து மித்தைல் குரூப்ஸ் இருக்கிறதுனால there is going to be a lot of hydrogen repulsions. ஓகேவா, இங்கே வந்து நிறைய ஹைட்ரஜன்ஸ் இருக்கிறதுனால this is going to create a hydrogen repulsions. ஓகேவா, ஸோ அதனால என்ன ஆகும், this is going to be unstable. அதுவே in this case, ஸோ இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா this is in the boat form. இது வந்து boat formல வந்து இருக்குது. ஓகே, and then இது வந்து twist boat formல வந்து இருக்குது, twist boat. So what we know அப்படின்னு பார்த்தீங்கன்னா we know that chair form is more stable,
நெக்ஸ்ட் வந்து ட்விஸ்ட் போர்ட், அதுக்கப்புறமா என்னது உங்களோட போர்ட் ஃபார்ம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ சேர் ஃபார்ம் தான் வந்து ஸ்டேபிள்னும் போது மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பியில் வந்து என்ன இருக்குது, தெர் இஸ் கோயிங் டு பி லாட் ஆஃப் ஸ்டெரிக் கிளாஷஸ். பட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, மித்தைல் குரூப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபார் அவேல இருக்குது. ஸோ இந்த குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபார் அவேல இருக்குது. ஸோ இங்கே வந்து மித்தைல் குரூப்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, சி ஹெச் ஹெச் ஹெச். ஸோ இந்த மாதிரி மித்தைல் குரூப்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஏல வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் ஹைட்ரஜன் இருக்குது அண்ட் ஆக்சுவல் பொசிஷனில் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இங்கே வந்து 1,3 டயாக்ஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி அன்ஸ்டேபிள் அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு 1,3 டயாக்ஷியல் இன்ட்ராக்ஷன் தான் இருக்குது. பட் இன் திஸ் கேஸ் இங்கே வந்து என்ன இருக்குது, எக்ஸ்டெண்டடாகவே ரெண்டு சைடுமே வந்து மித்தைல் குரூப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ரெண்டு மித்தைல் குரூப் இருக்குது. ஸோ எப்படி இந்த மாலிக்யூல் வந்து எப்படி இந்த டபுள் பாண்டை ரொட்டேட் பண்ணாலும் என்ன ஆகும், ரெண்டு மித்தைல் குரூப்லேயுமே வந்து இன்ட்ராக்ஷன் வந்து பாசிபிளாக இருக்கும். அண்ட் தென் இந்த டபுள் பாண்ட் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ டபுள் பாண்ட் வந்து ரெண்டு கேசஸ்லையுமே அபவ் தி லிப் பிளேனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அண்ட் அபவ் தி பிளேனில் மித்தைல் இருக்கும்போது என்ன ஆகும்னா அங்கே வந்து அகெயின் கிளாஷஸ் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அபவ் ரெண்டு குரூப்புமே அபவ்ல இருந்தால் என்ன ஆகும்னா நிறைய ஸ்டெரிக் கிளாஷஸ் வந்து கிரியேட் ஆகும். ஈவன் தோ ஏல வந்து 1,3 டயாக்ஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் பி கூட கம்பேர் பண்ணும்போது அந்த ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ரிப்பல்ஷன் வந்து லெஸ். ஓகேவா, ஸோ அதனால ஏ இஸ் கோயிங் டு பி மோர் ஸ்டேபிள். ஏ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏ வந்து ஏன் ஸ்டேபிள்னு பார்த்தீங்கன்னா 1,3 டயாக்ஷியல் இன்ட்ராக்ஷன்ஸை விட இங்கே இருக்க ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ரிப்பல்ஷன்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும், 1,3 டயாக்ஷியல் இன்ட்ராக்ஷனே மச் பெட்டர் ஃபார்ம். ஓகேவா, ஸோ அதனால ஏ இஸ் கோயிங் டு பி மோர் ஸ்டேபிள். ஓகே, 11th question. The correct relationship between the following compounds வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் சே, ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து கனெக்டிவிட்டி சேமாக தான் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து என்ன இருக்குது, ஹைட்ரஜன் மித்தைல் அண்ட் ஹைட்ராக்சில் குரூப். ஸோ எல்லாமே வந்து கனெக்டிவிட்டி சேமாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப சிமிலராக இருந்தால் எதர் எனான்சியூமஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஹோமோமஸ் ஐடென்டிக்கலாக இருக்கலாம். ஓகே, ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாலிக்யூலை பாருங்கள். ஸோ இந்த மாலிக்யூலுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுங்கள், ஒரு மிரர் இமேஜ் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஸோ மிரர் இமேஜ் ட்ரா பண்ணால் என்ன ஆகும், இங்கே வந்து குளோரின் அபவ் தி பிளேன் பிலோ தி பிளேன்னா இங்கேயும் பிலோ தி பிளேனில் தான் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 180 டிகிரி ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஸோ குளோரின் வந்து அபவ் தி பிளேனில் வந்து இருக்கும். ஸோ குளோரின் நவ் வில் பிகம் தி அபவ் தி பிளேன் அண்ட் பிலோ தி பிளேனில் யூ வில் ஹாவ் யர் ஹைட்ரஜன். ஸோ 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு மிரர் இமேஜஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ஆர் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஓகே திஸ் வில் பி கன்ஃபியூசிங். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து மிரர் இமேஜஸ் ட்ரா பண்ணுறேன், அதுக்கப்புறமா நம்ம வந்து 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நான் okay, so if you draw the mirror images, so this is going to be fluorine, this is going to be hydrogen. Okay, carbon carbon, and then you have hydrogen, and then you have the rest of the methyl group like this, OH. ஓகேவா, ஸோ இப்போ வந்து பாருங்க இந்த ரெண்டு குரூப்புமே பார்த்தீங்கன்னா ஒரே எந்த இடத்துல தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, குளோரின் அண்ட் ஹைட்ரஜன் ஹைட்ராக்சில். ஸோ இந்த குரூப்ஸில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன் பிளேனில் வந்து என்ன இருக்குது, எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ சிம்பிளாக இந்த மாலிக்யூலை ஒரு 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ இன் பிளேனில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ 180 டிகிரி ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகும், ஸோ அபவ் தி பிளேனில் இருக்கிறது பிலோ தி பிளேனில் வரும், பிலோ தி பிளேனில் இருக்கிறது அபவ் தி பிளேனில் போகும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஸோ கார்பன் கார்பன் double bonds, hydrogen, and then methyl, and then you'll have your OH group. Okay, so இப்போ வந்து பார்த்தீங்கன்னா let's say this is B and this is A. So A and B வந்து பார்த்தீங்கன்னா exact same images, கரெக்டா? ஸோ ரெண்டுமே வந்து என்னது exact same images. இப்போ வந்து A and B வந்து என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக சூப்பர் இம்போசிபிள் ஆகும். ஓகே, ஸோ A and B வந்து சூப்பர் இம்போசிபிள் ஆகுதுன்னா என்னது, those are going to be homomers. Okay, so A and B are mirror images and they are going to be superimposable, so they are homomers and identical. Okay, 12th question. Carbon among the following having conformationally locked chair boat and chair form வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பேசிக்காக 3 membered rings வந்து ஃபியூஸ் 3 6 membered rings வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து என்ன ஆகும், இஃப் யூ ட்ரா இன் ஜென்ரலாக ட்ரா பண்ணால் சேர் ஃபார்மில் ட்ரா பண்ணால் திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். Okay, this is going to be like this. This is going to be the chair form. So chair form this is going to have the hydrogens like this.
ஓகேவா? பட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷனலி லாக்ட் சேர் போட் அண்ட் சேர் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த சேர் ஃபார்ம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் சேர் ஃபார்ம். ஓகே. போட் ஃபார்ம்ன்னும்போது திஸ் இஸ் கோயிங் டு பி தி போட் ஃபார்ம். ஓகே. அண்ட் சேர் ஃபார்ம்ன்னும் போது அகைன் என்ன பண்ணுவீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு ட்ரா லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, யூ ஆர் கோயிங் டு கெட் தி ஆன்சர் ராங். இந்த இது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? திஸ் கோயிங் டு ஹைட்ரஜன் அபவ் தி பிளேன். இங்கே வந்து பிலோ தி பிளேன். இங்கே வந்து ஹைட்ரஜன் அபவ். இங்கே வந்து ஹைட்ரஜன் பிலோ. பட் இஃப் யூ ட்ரா தி ஸ்ட்ரக்சர், ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது? 6 மெம்பர்ட் ரிங்கில் வந்து என்ன கனெக்ட் ஆயிருக்கு? ஒரு குரூப் கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் இதில் வந்து என்ன இருக்குது? 2 ஹைட்ரஜன்ஸ் வந்து சரி 2 கார்பன் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ பேசிக்காக you are going to end up with this kind of structure. இது வந்து என்ன கிடையாது? இது வந்து 3 cyclohexane rings வந்து கிடையாது. இங்க வந்து என்ன இருக்கு? cyclohexane group இல்லாம cyclohexane group தான், பட் கனெக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு கார்பன் வந்து என்ன ஆயிருக்கும்னா மிஸ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஓகே, ஸ்ட்ரக்சர் இஸ் ராங். ஸோ திஸ் இஸ் நாட் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்போ கரெக்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட சேர் ஃபார்ம் வந்து கரெக்ட் தான், போட் ஃபார்மும் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ அப்போ போட் ஃபார்மில் வந்து என்ன மிஸ் ஆயிருக்கு? இங்கே வந்து ஒரு கார்பன் மிஸ் ஆயிருக்கு அண்ட் இங்கே வந்து ஒரு கார்பன் எக்ஸஸாக இருக்கு. ஓகே. ஸோ சிம்பிளி உங்கள் இன்னொரு சேர் ஃபார்ம் எங்கே ஃபார்ம் ஆகும்னா இங்கே ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ என்ன ஆகும்னா திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ சேர் லைக் திஸ். திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ சேர் லைக் திஸ். இந்த மாதிரி சேர் ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சிங்க்னரைசிங். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்க, இந்த குரூப் வந்து எங்கே இருக்குது? திஸ் இஸ் பேசிக்லி அபவ் தி பிளேனில் வந்து இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது? ஹைட்ரஜன் வந்து பிலோ தி பிளேனில் இருக்குது. பட் இந்த குரூப்பில் வந்து பாருங்கள், இங்கே வந்து ஹைட்ரஜன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த ஹைட்ரஜன் இந்த குரூப் வந்து குரூப்பே பேசிக்லி எங்கே இருக்குது? பிலோ தி பிளேனில் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் எங்கே இருக்கும்? அபவ் தி பிளேனில் இருக்கும். ஓகே. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பனில் உங்களோட ரிங் வந்து அபவ் தி பிளேன்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஹைட்ரஜன் வந்து எங்கே கனெக்ட் ஆயிருக்கும்னா பிலோ தி பிளேன்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகே. ஸோ இது வந்து இன்னும் ஒரு கிளாரிட்டியாக வரையணும்னா யூ கேன் ஆல்சோ ட்ரா லைக் திஸ். யூ கேன் ஆல்சோ ட்ரா தி திஸ் கோயிங் டு பி யுவர் சேர் ஃபார்ம் அண்ட் போட் ஃபார்ம்னும் போது திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ் சம்வாட். திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். Okay, so now this is connected to your another chair form. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இங்கேயும் என்ன இருக்குது? இங்கேயும் வந்து போட் ஃபார்ம் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பட் போட் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபார் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங், இங்கே கனெக்டிவிட்டி உங்களுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இங்கே வந்து பாருங்கள், ஸோ போட் வந்து என்ன இருக்குன்னா அபவ் தி பிளேனில் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஹைட்ரஜன் வில் பி பிலோ தி பிளேன். இங்கே ஹைட்ரஜன் வந்து எங்கே இருக்கும்? ஸோ பிலோ தி பிளேனில் ஆல்ரெடி இது இருக்கிறதுனால இங்கே வந்து அபவ் தி பிளேனில் யூல் ஹேவ் தி hydrogen. Okay, so again இங்க வந்து hydrogen above the plane, இங்க hydrogen below the plane. So if you draw the structure, this is going to be, you have a 6-membered ring, one more 6-membered ring, 3 6-membered rings வந்து இருக்கா. So இங்க என்ன இருக்கு? First வந்து you have hydrogen below the plane. This is going to be hydrogen below the plane. And next வந்து என்ன இருக்கு? Hydrogen above the plane இருக்கு. Okay, and then இங்க என்ன இருக்கு? Hydrogen above the plane and hydrogen below the plane வந்து இருக்கு. So basically if you cross check, your option D is the correct answer. This is going to give the correct conformationally locked structure for your chair boat and chair form. Okay, so in the structures வந்து first time வந்து கொஞ்சம் confusing-ஆ தான் இருக்கும். But if you practice 2 or 3, you will get it. Okay, so next question. So this is basically 13th question. 13th question. The correct order of magnitude of A values for the given substituent in cyclohexane derivatives வந்து கேட்டிருக்காங்க. ஸோ A values அப்படின்னா என்னன்னா, A values is also called as minus del G values. Okay, so minus del G values or A values வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக என்னன்னா, this denotes your bulkiness. ஸோ குரூப்பில் வந்து சப்ஸ்டியூண்ட் வந்து எவ்வளோ பல்கியாக இருக்கோ அவ்வளோ A வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் யுவர் thermodynamic equation del G equal to minus RT ln K. ஸோ கேன்றது என்னது? பேசிக்காக உங்களோட ஸ்டேபிள் கன்ஃபர்மேஷன். ஸோ reactant and product. So this is going to be reactant and product, correct? So this is going to be, this can be written as minus RT ln product by reactant concentration. ஓகேவா? ஸோ உங்கள் ரியாக்டன்ட் வந்து எவ்வளோ அன்ஸ்டேபிளாக இருக்கும், உங்களோட ரியாக்டன்ட்டில் அன்ஸ்டேபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? டெல் ஜி வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா?
ஸோ இங்க வந்து ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டைரக்ட்டா டெல் ஜி வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். பட் மைனஸ் டெல் ஜி வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இங்க வந்து நெகட்டிவ் சைன்னும்போது மைனஸ் டெல் ஜி வேல்யூ என்ன ஆகும்? மைனஸ் டெல் ஜி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சிஸ்டம்ல வந்து உங்க ரியாக்டன்ட் எவ்வளோ அன்ஸ்டேபிளா இருக்கோ, அவ்வளோ என்ன ஆகும்? மைனஸ் டெல் ஜி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆர் இத தான் என்ன சொல்லுவோம்னா, ஏ வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இன் ஜெனரலா டூ தி பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லலாம்னா, உங்க சிஸ்டம் வந்து பல்கினஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, சிஸ்டம்ல பல்கினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, உங்களோட ஏ வேல்யூ ஆர் மைனஸ் டெல் ஜி வேல்யூ வந்து என்ன ஆகும்னா, மைனஸ் டெல் ஜி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ வந்து என்னென்ன குரூப் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இங்கே வந்து CH3, CN அண்ட் PH குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா, சைக்ளோஹெக்சேன் ரிங்கில் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? CH3. This is going to be your methyl. ஓகே. ஸோ ஆப்வியஸாக இங்கே என்ன இருக்க போகுது? இங்கே வந்து 1,3 டைஆக்சியல் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ பேசிக்காக திஸ் இஸ் 1, 2, 3. ஓகே, லைக்லி 2, 3. ஸோ இங்கே என்ன இருக்குது? 1,3 டைஆக்சியல் இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி அன்ஸ்டேபிள். ஸோ அதனால எப்போவுமே நம்மளுக்கு என்ன தெரியும்? மெத்தாயில் குரூப் வந்து ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் தான் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா, உங்களோட சைனைட் குரூப். ஸோ சைனைட் குரூப்புன்னும் போது என்ன இருக்கும்? சைனைட் வந்து C ட்ரிபிள் பாண்ட் N ஃபார்ம் ஆகுமா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி C ட்ரிபிள் பாண்ட் N. ஓகே. ஸோ இங்கே என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 1,3 டைஆக்சியல் இன்ட்ராக்ஷனே இல்லை. இங்கே வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸே இல்லை. ஸோ அப்போ என்னமோ அப்படின்னா இந்த குரூப் வந்து என்னது? இது வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஸ்டேபிளாக இருந்தால் என்னாகும்? பல்கினஸ் கம்மியாக இருக்குன்னா ஏ வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். ஏ வேல்யூ வந்து லீஸ்ட்டாக இருக்கும். ஓகே. இதில் வந்து ஏ வேல்யூ லீஸ்ட்டாக இருக்கும். ஸோ சிஎன் வந்து லீஸ்ட்டாக இருக்குது. 2 பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் உங்கள் ஃபினைல் குரூப். ஓகே. ஸோ ஃபினைல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஸோ கம்ப்ளீட்டாக அபவ் தி பிளேனில் வந்து யூ ஹாவ் யுவர் ஃபினைல் குரூப். ஸோ ஃபினைல் குரூப்பில் என்ன இருக்குது? யூ ஹாவ் ஹைட்ரஜன்ஸ். ஓகே. ஸோ அகெயின் இங்கே என்ன பாசிபிள்? இங்கே வந்து 1,3 டைஆக்சியல் இன்ட்ராக்ஷன் வந்து பாசிபிள். ஸோ இப்போ இந்த ஃபினைல் ரிங்கை நம்ம ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகும்? அகெயின் நம்மளுக்கு வந்து 1,3 டைஆக்சியல் இன்ட்ராக்ஷன் வந்து பாசிபிள். ஸோ கம்பேரிட்டிவ்லி இப்போ உங்கள் மித்தைல் அண்ட் ஃபினைல் பார்க்கும்போது ஃபினைல் இஸ் பல்கி கம்பேர்ட் டு யுவர் மித்தைல். ஓகே. ஸோ ஃபினைல் இஸ் பல்கி கம்பேர் டு யுவர் மித்தைல்னும் போது ஏ வேல்யூ எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்? ஏ வேல்யூ இஸ் கோயிங் டு பி more in case of your phenyl than your methyl group. So order வந்து பார்த்தீங்கன்னா phenyl is going to be more, methyl is going to be second and cyanide is going to be the least. So option D is the correct answer. Okay வா? So இது வந்து based away fully based on your bulkiness. Okay. 14th one. The methyl group in the following compounds are. So இந்த methyl groups வந்து எந்த மாதிரி இருக்குன்னு வந்து கேட்டிருக்காங்க. So பேசிக்காக இங்கே என்ன இருக்குது பாருங்க. So if you இங்கே வந்து பார்த்தீங்கன்னா if you pass a plane. ஓகே. ஸோ இந்த குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இஃப் யூ கீப் அ பிளேன். ஒரு பிளேன் வச்சா என்ன ஆகுது? அப்போ இங்கே குரூப் வந்து என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ட் ஆகுதா? ஸோ ஃபினைல் இஸ் ரிஃப்ளெக்டிங், ஆக்சிஜன் இஸ் ரிஃப்ளெக்டிங், மித்தைல் வந்து என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பிளேனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தட் இஸ் கோயிங் டு பி திஸ் இஸ் நாட் 14th question. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? அந்த மித்தைல் குரூப்ஸ் இந்த ஃபாலோயிங் காம்பவுண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2 மித்தைல் குரூப்ஸாக எந்த மாதிரி குரூப் இருக்குன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இஃப் யூ சிம்பிளி ட்ரா புட் அ பிளேன். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த பிளேனில் வந்து என்ன ஆகுது? அபவ்ல இருக்க ஃபினைல் குரூப் வந்து பிலோவில் இருக்குது. ஆக்சிஜன் வந்து என்ன ஆகுது? அகெயின் ஆக்சிஜன். அபவ்ல இருக்க பிலோவில் இருக்க மித்தைல் வந்து அபவ்ல இருக்குது. ஸோ ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகே பிளேனில் வந்து திஸ் இஸ் கட்டிங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னா பேசிக்காக எனான்சியோடோபிக்னு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. பட் பேசிக்லி இது வந்து என்னது? தீஸ் ஆர் கோயிங் டு பி ஹோமோடோபிக். ஸோ என்ன ஆகுது? அபவ் தி பிளேனில் இருக்கிறது பிலோ தி பிளேனில் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி ஹோமோடோபிக். ஸோ உங்கள் எனான்சியோடோபிக் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா அபவ் தி பிளேனில் இருக்கிறது வில் பி ரிஃப்ளெக்டட் இன் தி அபவ் தி பிளேன். ஓகேவா? ஸோ அபவ் தி பிளேனில் இருக்கிறது அபவ் தி பிளேன்லேயே ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா தான் தென் இன் திஸ் கேஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி ஹோமோடோபிக். Okay. So in this case this is going to be enantiotropic. இங்க வந்து என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ட் ஆகுது. பிளேன்ல வந்து என்ன ஆகுதுன்னா உங்க குரூப்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் இங்க வந்து என்ன ஆகுது? உங்க பிளேன்ல இருக்க குரூப்ஸ் வந்து 180 டிகிரி டிஃப்ரென்ஸ்ல இருக்கு. ஓகே. ஸோ பிளேன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் 180 டிகிரி டிஃப்ரென்ஸ்ல இருக்குது. அபவ் தி பிளேன்ல இருக்கிறது கம்ப்ளீட்டாக என்ன ஆகுது? பிலோ தி பிளேன்ல வந்து ஷோ ஆயிருக்கு. ஸோ தீஸ் ஆர் கோயிங் டு பி யுவர் ஹோமோடோபிக்.
ஓகே. ஸோ இது வந்து எனான்ஷியோடோபிக் அண்ட் ஹோமோடோபிக் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. எனான்ஷியோடோபிக்னும் போது ரிஃப்ளெக்ட் ஆகணும் பிளேனில். தட் மீன்ஸ் அபவ் தி பிளேனில் இருக்கிறது அபவ் தி பிளேனில் தான் ஷோ ஆகும். ஓகே. ஸோ அதுவே பிளேன் வச்சு பாஸ் பண்ணும்போது above the planeல இருக்கிறது below the planeல தெரிஞ்சா, that means 180 degree or C2 axis rotatable, that is going to be your homotopic. Okay, so option A is the correct answer. Okay வா? 15th question. So IUPACல வந்து நிறைய questions வந்து like repeatedா கேட்டுட்ருக்காங்க, and this is one of the important question. So இங்க வந்து பார்த்தீங்கன்னா IUPAC name of the following compound வந்து கேட்டிருக்காங்க. So let's number this one. This is going to be 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Okay, this is going to be 9. So 9 boro nonane. Okay, so இங்க வந்து பார்த்தீங்கன்னா this is going to be 9 boro bicyclononane. So இங்க வந்து என்ன இருக்கு, ரெண்டு cyclic groups இருக்கா. ஸோ இந்த சைடும் என்ன இருக்கு உங்களுக்கு வந்து 1, 2, 3, 4. ஓகே, 5, 6. ஸோ இங்கே ஒரு சைக்ளிக், இங்கே வந்து ஒரு 6 மெம்பர்ட் ரிங் இருக்குது, இங்கே ஒரு 6 மெம்பர்ட் ரிங் இருக்குது. ஸோ பேசிக்காக இங்கே என்ன இருக்குது, ரெண்டு 6 மெம்பர்ட் ரிங் இருக்குது. ஓகேவா? ஸோ டோட்டலாக எத்தனை குரூப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 குரூப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து போரானுக்கு பதிலாக கார்பன் இருந்தால் என்ன ஆகும்? ஸோ இன் தட் கேஸ் இது வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி நொனேன்னு சொல்லுவோமா. 9 குரூப்ஸ் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி நொனேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா கார்பனுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் ஆயிருக்கு, போரான் வந்து ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ சிம்பிளி அதனால என்ன ஆகுனா திஸ் இஸ் கோயிங் டு பி ஸ்டில் நொனேன், திஸ் இஸ் நாட் ஆக்டேன். ஸோ ஆப்ஷன் சி அண்ட் டி இஸ் ராங். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நொனேன் எங்கே கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் தி லைக் கார்பன் 9th இதில் வந்து போரான் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால 9 போரோ பைசைக்ளோ நொனேன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன இதுன்னா இது 331. ஓகே, ஸோ இது என்ன? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்பரிங் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே வந்து யூ வில் கெட் இட். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பட் இந்த ப்ராக்கெட்டில் இருக்க 331 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்கள் பைசைக்ளிக் ரிங்கில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்து எத்தனை குரூப்ஸ் அட்டாச் ஆயிருக்கு, எத்தனை கார்பன் அட்டாச் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஸோ இது மிடில் இருக்கிறது என்னது, உங்களோட ரைட் சைடில் எத்தனை கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரிட்ஜிங் பொசிஷனில் எத்தனை குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, பேசிக்லி எத்தனை ஆட்டம்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ உங்கள் லெஃப்ட் சைடில் வந்து பாருங்கள், லெஃப்ட் சைடு ஆஃப் தி ரிங்கில் வந்து எத்தனை ஆட்டம்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ லெட் மீ டேக் அ டிஃப்ரெண்ட் பென். ஸோ இங்கே எத்தனை ஆட்டம்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு, 1, 2, 3. ஸோ உங்கள் லெஃப்ட் சைடு ஆஃப் தி ரிங்கில் வந்து 3 ஆட்டம்ஸ் அட்டாச் ஆயிருக்கு. லைக்லி உங்கள் ரைட் சைடில் எத்தனை ஆட்டம்ஸ் அட்டாச் ஆயிருக்கு, 1, 2, 3. 3 ஆட்டம்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. அதுவே உங்கள் பிரிட்ஜிங் பொசிஷனில் எத்தனை ஆட்டம்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு, ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அதனால என்னன்னா 331 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, 16th question. The most stable conformation for the following compound வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே உங்களோட டெர்ஷரி பியூட்டைல் குரூப் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து வெரி சிம்பிள். ஸோ உங்கள் டெர்ஷரி பியூட்டைல் குரூப் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம வந்து சேர் ஃபார்மில் ட்ரா பண்ணும்போது ஒரு டெர்ஷரி பியூட்டைல் குரூப் இருந்தால் நம்ம வந்து ஈக்குவட்டோரியலில் ட்ரா பண்ணலாம். பட் ரெண்டு டெர்ஷரி பியூட்டைல் குரூப் இருக்கும்போது ஒன்று ஈக்குவட்டோரியல் இல்லை ஒன்று வந்து ஆக்சுவலில் வராது. This is going to be basically like this. Okay, wow. So again this is below the plane. Oops. So above the plane and mode this is going to be like this. Okay, so ரெண்டு tertiary butyl group மே above the plane இருக்கு. பட் இங்க என்ன ப்ராப்ளம்னா இங்க வந்து 1,3 diaxial interaction வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால இது வந்து மோஸ்ட்லி அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ரெண்டு டெர்ஷரி பியூட்டைல் குரூப் இருந்தால் எப்போவுமே என்ன பண்ண முடியாது, சைக்ளோஹெக்சேன் ஃபார்மில் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. என்ன ஃபார்மில் தான் ஸ்டேபிளாக இருக்கணும்னா உங்கள் ட்விஸ்ட் போர்ட் ஃபார்மில் தான் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ட்விஸ்ட் போர்ட் ஃபார்ம் அப்படின்னும் போது திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்னா உங்களோட ரெண்டு டெர்ஷரி பியூட்டைல் குரூப்புமே வந்து கம்ப்ளீட்லி ஃபார் அவேல இருக்கும். ஸோ ஹைட்ரஜன்ஸில் வந்து என்ன ஆகாது, தெர் இஸ் கோயிங் டு பி வெரி லெஸ் ஹைட்ரஜன் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கும். வெரி லெஸ் 1,3 diaxial இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால உங்கள் ஆப்ஷன் சி தான் வந்து ஸ்டேபிள். ஸோ ஏ வந்து ஸ்டேபிள் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, ஆல்ரெடி 1,3 diaxial இன்ட்ராக்ஷன், இந்த ஹைட்ரஜன்ஸும் இங்கே மெத்தாலில் இருக்க ஹைட்ரஜன்ஸும் என்ன ஆகும், இட்ஸ் கோயிங் டு கிளாஷ். ஓகேவா? ஸோ அதனால திஸ் இஸ் கோயிங் டு பி அன்ஸ்டேபிள். இன் கேஸ் ஆஃப் ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும்னா இங்கே வந்து ஃப்ளாக் போல் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து ரெண்டு ஆல்கஹால் குரூப்ஸ் இருக்கிறதுனால ஆப்வியஸாக தெர் இஸ் கோயிங் டு பி ஹைட்ரஜன் பாண்டிங்.
பட் ஸ்டில் என்ன இருக்கு, இங்க வந்து ஹைட்ரஜன்ஸ் வந்து இந்த ஆல்கஹால் குரூப்ஸ்க்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு கிரியேட் அ லாட் ஆஃப் அகெயின் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகே, ஸோ OH குரூப்பும் OHல இருக்க ஹைட்ரஜன்ஸும் உங்கள் டெர்ஷரி பியூட்டைல் குரூப்பும் கம்ப்ளீட்லி ஃபார் அவே ஃப்ரம் ஈச் அதரில் இருக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே இது என்ன பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து சூடோ ஈக்வட்டோரியல் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட சேர் ஃபார்மில் இந்த மாதிரி டெர்ஷரி பியூட்டைல் குரூப் ரெண்டு சைடில் இருக்கிறது என்ன சொல்லுவோம், சூடோ ஈக்வட்டோரியல் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து பல்கி குரூப் எதுல இருந்தால் தான் ஸ்டேபிளாக இருக்கும், ஈக்வட்டோரியல் பொசிஷனில் இருந்தால் தான் ஸ்டேபிளாக இருக்கும். இன் கேஸ் ஆஃப் யுவர் வெஸ்ட் போர்ட் ரெண்டுமே வந்து என்ன இருக்கும்னா சூடோ ஈக்வட்டோரியல் பொசிஷனில் இருக்கிறதுனால ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். ஓகே, 17th question. The number of optically active stereoisomers possible for these structures வந்து கேட்டிருக்காங்க. So this is basically CH3. C, you have your OH. Again, okay, let's say hydrogen. This is going to be CH, OH. This is going to be CH, OH. This is going to be CH3. ஓகேவா? ஸோ எப்போவுமே வந்து நம்பர் ஆஃப் ஆப்டிகலி ஆக்டிவ் ஸ்டீரியோஇசமர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டீரியோஇசமர்ஸ் வந்து பாருங்க. இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டீரியோஇசமர்ஸ் எத்தனை பாசிபிள்? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பராக ட்ரா பண்ணோம்னா 1 2, ஸோ 1 2 3 4 5. ஓகே, ஸோ 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது, OH குரூப் வந்து இந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்கு. தேர் இஸ் கோயிங் டு பி அ OH குரூப் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இங்கே எத்தனை ஸ்டீரியோ சென்டர்ஸ் வந்து பாசிபிள் பாருங்க. இங்கே வந்து லெட்ஸ் சே there is going to be one more hydrogen. Okay, there is going to be one more hydrogen. There is going to be one stereo center. This is going to have one more stereo center. And this is going to have one more stereo center. ஸோ இங்கே வந்து டோட்டலாக வந்து 3 ஸ்டீரியோ சென்டர்ஸ் வந்து பாசிபிள். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா let's say if this is going to be above the plane OH and this is going to be below the plane hydrogen. Okay, so and then let's say this is going to be above the plane OH, below the plane you have hydrogens. So இப்போ வந்து RS nomenclature வந்து assign பண்ணிங்கன்னா, so let's say okay, let me finish this one. This is going to be again OH above the plane and hydrogen below the plane இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ RS nomenclature பண்ணிங்கன்னா என்ன போட்டிங்கன்னா this is going to have first priority, second and third. So this is going to be like this. So this is basically your R configuration. And இங்கே என்ன இருக்கு, 1 2 3. This is going to be like this. This is going to have S configuration. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த OH குரூப் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ரெண்டு சைடுமே வந்து ரொம்ப சிமிலர் குரூப்ஸ் தான் வந்து அட்டாச் ஆயிருக்கு. இங்கே வந்து கார்பன் OH தான் அட்டாச் ஆயிருக்கு, இங்கே கார்பனில் வந்து OH குரூப்ஸ் தான் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டு சைட்லையுமே வந்து சிமிலர் குரூப் அட்டாச் ஆயிருக்கும் போது என்ன ஆகும், ஆர் அண்ட் எஸ் கம்பேர் பண்ணும்போது ஆருக்கு தான் ஹையர் ப்ரிஃபரன்ஸ் கம்பேர் டு எஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சென்டர் என்ன சொல்லுவோம்னா இதை வந்து கைரல் சென்டர்னு சொல்ல மாட்டோம், இதை வந்து சூடோ கைரல் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன சொல்லுவோம், சூடோ கைரல் சென்டர்னு சொல்லுவோம். இது வந்து சூடோ கைரல் சென்டர். ஸோ சூடோ கைரல் சென்டர்ஸில் வந்து என்ன பண்ணுவோம்னா சிம்பிளி ஆர்என்எஸ் வந்து கேபிட்டலில் மென்ஷன் பண்ணாமல் ஸ்மாலில் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா this is going to have first priority, this is going to have the second priority and this is going to have the third priority. So this is basically going to be like this. So this is again going to be R. So this is going to have R. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதில் வந்து என்ன இருக்குது, ஒரு சூடோ கைரல் சென்டர் வந்து பாசிபிள். ஸோ இதில் வேறு என்ன பாசிபிள் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி இங்கே வந்து there is going to be R and Sன்னு வந்து ஒரு பாசிபிலிட்டி வந்து இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர் அண்ட் ஆர். ஸோ இங்கே வந்து ஆர் இருக்குது, இங்கே ஆர் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும், ரெண்டுமே வந்து சிமிலராக இருந்தால் தட் இஸ் கோயிங் டு பி ஐடென்டிக்கல், தட் இஸ் நாட் ஃபார்ம்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸும் வந்து ஃபார்ம் ஆக முடியாது. எஸ்என்எஸ் இருந்தாலும் என்ன ஆகும், இங்கே வந்து இட்ஸ் கோயிங் டு பி சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரே ஒரு ஃபார்ம் ஆர் ஆர் எஸ் ஃபார்ம், ரெண்டு ஃபார்ம் தான் வந்து பாசிபிள். ஸோ டோட்டலாக எத்தனை ஸ்டீரியோஇசமர்ஸ் பாசிபிள், இதுக்கு வந்து there is a formula. Okay, so number of chiral centers என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா altogether it is going to have one chiral center. ஸோ என்னது சூடோ கைரல் சென்டர், இதில் வந்து ஒரே ஒரு சூடோ கைரல் சென்டர் தான் இருக்குது. நம்ம வந்து இந்த ரெண்டு ஸ்மால் கைரல் சென்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ண போகிறதுல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் சூடோ கைரல் சென்டர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் கைரல் சென்டர் வந்து 1. ஸோ n is equal to 1. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டீரியோஇசமர்ஸ் பாசிபிள் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 2n. ஓகேவா? ஸோ டோட்டல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப்
ஆப்டிகலி ஆக்டிவ் ஸ்டீரியோஐசோமர்ஸோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 2n. ஸோ எத்தனை கைரல் சென்டர் இருக்குது? ஒரே ஒரு சூடோ கைரல் சென்டர் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 1. ஸோ பேசிக்லி இட்ஸ் கோயிங் டு பி 2. ஸோ எத்தனை ஆப்டிகலி ஆக்டிவ் ஸ்டீரியோஐசோமர்ஸ் பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்டிகலி ஆக்டிவ் stereoisomers possible. So option 2 A is the correct answer. Okay. So optically active isomers கண்டுபிடிக்கிறதுக்கு there is going to be few tricks. நான் அதை வந்து already miss பண்ணிட்டேன். So I'll make a separate video for that one. Okay. So later I'll make a separate video for that one. That will be really helpful. Okay. 18th question. The oxidation of A with HNO3 and H2O provides the product which are. Okay. ஸோ பேசிக்காக உங்கள் HNO3ல வந்து நீங்கள் வந்து HNO3 வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஆசிட். ஓகேவா? ஸோ வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு கம்ப்ளீட்லி ஆக்சிடைஸ் தி குரூப். ஸோ ஆல்டிஹைட்ஸ் அண்ட் ஆல்கோஹால்ஸ் வந்து என்ன ஆகும்னா கம்ப்ளீட்லி ஆக்சிடைஸ் ஆகிடும். ஓகே. ஸோ என்ன ஆகும்னா இட் வில் பி கன்வெர்டட் டு ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகும். உங்கள் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் ஆல்கோஹால்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு நடுவில் இருக்க ரெண்டு குரூப்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா கன்வெர்ட் ஆகுது. டெர்மினலில் இருக்க இந்த CH2OH குரூப் வந்து என்ன ஆகும்? திஸ் வில் பி கன்வெர்டட் டு COOH குரூப். அண்ட் இந்த ஆல்டிஹைட் குரூப் வந்து என்ன ஆகும்னா COOH குரூப்பாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஃபிஷர் ஃபார்மில் வந்து ட்ரா பண்ணலாம். ஓகே. ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும்? இது எனான்சியமரோ டயஸ்டியமர்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், யூ ஹேவ் யுவர் ஆல்டிஹைட்ஸ். ஸோ எப்போவுமே வந்து மோஸ்ட் ஆக்சிடைஸ்டு குரூப்பை வந்து அபவ்ல எழுதணும். ஓகே. அண்ட் லாங்கஸ்ட் செயின் பார்த்தீங்கன்னா திஸ் கோயிங் டு பி 1 2 3 4 5. ஸோ இதுதான் வந்து லாங்கஸ்ட் செயின். ஸோ CH2OH. ஓகே. லாங்கஸ்ட் செயின் வந்து எப்போவுமே வெர்டிக்கல் லைனில் வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு குரூப்பும் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ எப்படி ட்ரா பண்ணியிருக்கோம்னா ஆல்டிஹைட் அண்ட் ஆல்கஹாலை வந்து இன் பிளேனில் ட்ரா பண்ணியிருக்கோம். பட் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து உங்கள் ஆல்கஹால் அண்ட் ஆல்டிஹைட் வந்து ஆன்டி பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்போ பேசிக்காக என்ன பண்ணோம்னா ஒரு கார்பனை வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கார்பன் ரொட்டேட் பண்ணுறோன்னும் போது 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ அபவ் தி பிளேனில் இருக்கிறது வில் பி கம் டு பிலோ தி பிளேன். ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும்னா 180 ஹைட்ராக்சி குரூப் வந்து அபவ் தி பிளேனில் இருக்கிறது below the plane curve. So this is going to be converted like this. Likely இங்கே வந்து என்ன ஆகும்னா we are going to keep this one constant. ஏன்னா ஒரு குரூப் வந்து தான் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டோமா. ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த குரூப் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ you'll have the groups like this. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து HNO3 plus H2O கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன சொன்னோம்? This is going to form acidனு சொன்னோம். Aldehyde is going to convert it to acid. Likely உங்கள் alcohol CH2OH will be converted to acid. And you have rest of the groups like this: hydrogen, hydroxy groups, and hydrogen and hydroxy groups. If you see, you can straight away say these are going to be meso compounds, and these are optically inactive. So option B is the correct answer. Okay, wow. ஸோ ஃபிஷர் ஃபார்மில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக கன்வெர்ட் பண்ண கஷ்டமாக இருந்தால் யூ கேன் ரெஃபர் தி ப்ரீவியஸ் வீடியோஸ் வேர் நம்ம வந்து சோஹாஸ்லேருந்து ஃபிஷர் வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து சோஹாஸ் ஃபார்மில் வந்து அதாவது YY ஃபார்மில் வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு லேட்டர் என்ன பண்ணிடலாம்? யூ கேன் கன்வெர்ட் டு ஆல்கோஹால். சோஹாஸ் ஃபார்மில் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? திஸ் கோயிங் டு பி CH2OH. ஓகே. ஸோ இந்த கார்பன் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கோம். லெட்ஸ் சே திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் கார்பன். ஓகேவா? சாரி, திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் கார்பன். Likely this is your first and second carbon. So first carbonல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ஆல்கஹால் below the groupல இருக்குது. below the groupனா லெஃப்ட் சைடில் வந்து எழுதுவோம். and above the groupனா this is going to be written in right side. and then உங்களோட செகண்ட் கார்பன் வந்து பாருங்கள், இது வந்து ஆன்டி பொசிஷனில் இருக்குது. பட் இங்கே வந்து என்ன இருக்குது? சின் பொசிஷனில் இருக்குது. ஸோ பேசிக்லி என்ன பண்ணியிருக்கோம்னா ஆன்டி டு சின்னும் போது நம்ம வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொட்டேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு come in the opposite way. Okay, so this is going to be OH and this is going to be your hydrogen. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் சோஹாஸ்லேருந்து ஃபிஷருக்கு ஒன்ஸ் சோஹாஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஃபிஷருக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ரியாக்ஷன் வந்து ப்ரொசீட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் மீசோ காம்பவுண்ட். ஓகே. 19th question. In the following equilibrium, conformer B is more stable than A. ஸோ இதில் வந்து பி ஃபார்ம் வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும் கம்பேர்ட் டு ஏன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பி ஃபார்மில் என்ன இருக்குது? ரெண்டுமே ஆக்சுவல் பொசிஷனில் இருக்குது. ஏ ஃபார்மில் என்ன இருக்குது? ரெண்டுமே ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே ஏல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மித்தைல் குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆரில் வந்து நம்ம மித்தைல் குரூப் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு வைங்க. ஸோ மித்தைல் எல்லாமே வந்து ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் தான் ஸ்டேபிளாக இருக்கும். ஆக்சுவல் பொசிஷனில் அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,3 டைஆக்ஷனல் இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால தட்ஸ் கோயிங் டு பி அன்ஸ்டேபிள். ஸோ என்ன ஆகும்? ஏ வில் பி மோஸ்ட் ஃபேவர்ட் தேன் பி. ஓகே. இன் கேஸ் ஆஃப் ஃப்ளூரின், ஸோ உங்களுக்கு ஃப்ளூரினை பார்த்தோன்னே என்ன தோணும்? ஓகே, ஃப்ளூரின் வந்து ஆன்டி ஃபார்மில் இருந்தால் தெர் இஸ் கோயிங் இட்ஸ் நாட் அ குட் டோனர். ஸோ ஃப்ளூரின் வந்து காஷ் ஃபார்மில் இருந்தால் தான் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டேபிள் அப்படின்ற ஒரு
தாட்ல இருக்கும். பட் அது எப்போ பாசிபிள்னா ஒன்லி ஆல்ஃபா அண்ட் பீட்டால மட்டும் தான் பாசிபிள். ஸோ இங்க பாருங்க இந்த குரூப் எடுத்துக்கிட்டா இப்போ வந்து லெட்ஸ் சே இஃப் யூ ஹேவ் அ group like this. So let's say you have a fluorine, you have a fluorine. ஓகேவா? ஸோ ஆல்ஃபா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா காஷ் அண்ட் ஆன்டி இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே ஆல்ஃபா அண்ட் பீட்டா வரைக்கும் தான் பாசிபிள். பட் இங்கே என்ன இருக்குது, இது வந்து இன்னுமே ஒரு ஸ்டெப் ஃபர்தராக ஃபார் அவேல இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்லி டூ ஃபார். ஸோ அதனால இங்கே என்ன வராது, காஷ் ஃபார்ம் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் ஆன்டி ஃபார்ம் அந்த கான்செப்ட்லாம் வராது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எலக்ட்ரான் ரிப்பல்ஷன்ஸ் தான் வந்து பார்க்கணும். ஸோ பேசிக்காக இங்கே என்ன இருக்குது, ஃப்ளூரினில் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அண்ட் தென் என்ன இருக்குது, இங்கே வந்து யூ ஹாவ் யுவர் ஹைட்ரஜன்ஸ். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன்ஸ் அண்ட் லோன் பேர் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து பாசிபிள். ஹைட்ரஜன் அண்ட் லோன் பேர் இன்ட்ராக்ஷன் வந்து பாசிபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன குரூப்ஸ் இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூரின் இருக்குது, ஓமித்தாக்சி குரூப் இருக்குது அண்ட் குளோரின் இருக்குது. ஸோ இந்த 3 குரூப்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ளூரின் குரூப்போட சைஸ் என்னவா இருக்கும், ஃப்ளூரினோட சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்கும். ஓகேவா? சைஸ் ஸ்மாலராக இருக்கும்போது என்ன ஆகும்னா லோன் பேர் ஹைட்ரஜன் ரிப்பல்ஷன் வந்து என்ன ஆகும், இட்ஸ் கோயிங் டு பி வெரி லெஸ். ஸோ அப்படின்னும் போது இட்ஸ் கோயிங் டு பி மோர் ஸ்டேபிள் இன் கேஸ் ஆஃப் யர் பி தென் ஏ. ஸோ ஏல வந்து ஏன் மோர் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல இருக்கும்போது ஸோ சிம்பிளி இஃப் யூ ட்ரா தி ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஸோ ஃப்ளூரின் வந்து அபவ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ளூரினோட லோன் பேர்ஸ் எப்படி இருக்கும், இட் வில் பி லையிங் ஆன் திஸ் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ ஃப்ளூரினோட லோன் பேர்ஸ் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்லி அவே ஃப்ரம் ஹைட்ரஜன்ஸாக இருக்கிறதுனால தெர் வில் பி வெரி லெஸ் இன்ட்ராக்ஷன் ஆக்சுவல் பொசிஷனில் இருக்கும்போது. அதுவே லெட்ஸ் சே இஃப் இட் இஸ் இன் தி ஈக்குவட்டோரியல் பொசிஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் இருந்தால் என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல் என்ன இருக்குது, யூ ஹேவ் ஹைட்ரஜன்ஸ். ஸோ ஈக்குவட்டோரியல் ஹைட்ரஜன் அண்ட் லோன் பேருக்கு வந்து நடுவில் என்ன ஆகும், ரிப்பல்ஷன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதனால ஃப்ளூரின் வந்து ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் விட ஆக்சுவல் பொசிஷனில் இருந்தால் எப்படி இருக்கும், ஆக்சுவல் பொசிஷனில் இருந்தால் இட் வில் பி மோர் ஸ்டேபிள். ஓகேவா? ஸோ யுவர் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெரி ஸ்பெசிஃபிக் கொஷின். ஸோ எப்போவுமே வந்து உங்கள் ஆன்டி அண்ட் காஜ் இன்ட்ராக்ஷனை வந்து நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னா வெறும் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பொசிஷன் வரைக்கும் தான் பாசிபிள். ஓகேவா? ஸோ ஆல்ஃபா ஆர் பீட்டா பொசிஷனில் உங்கள் ஃப்ளூரின் இருந்தால் இன் தட் கேஸ் நீங்கள் என்ன சொல்லலாம், காஜ் ஃபார்ம் வில் பி ஸ்டேபிள். ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். பட் இங்கே என்ன இருக்குது, ஃப்ளூரின் வந்து இன்னும் ஃபார் அவேல இருக்கிறதுனால தட் இஸ் நாட் வேலிட் ஹியர். சரியா? ஸோ லோன் பேர் அண்ட் ஹைட்ரஜன் ரிப்பல்ஷன் தான் இங்கே வந்து மெயின் கான்செப்ட். ஓகே, 20th question. Relationship, 20th question, the relationship between A and B வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து காம்பவுண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். யூ ஹாவ் டபுள் பாண்ட். ஓகே, யூ ஹாவ் தி groups like this. ஓகேவா? ஸோ 5 membered ring and then you have one, this is again 1, 2, 3, 4 and 5. Okay, this is again a 5 membered ring. So basically இந்த மாதிரி 2 5 membered rings வந்து இருக்கு. You have your hydrogen here and then you have your hydrogen here. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, இந்த மாதிரி குரூப்பில் வந்து பாண்ட் பிரேக் ஆகிருக்குன்னா, ஸோ பாண்ட் பிரேக் ஆகிருக்குன்னா அந்த குரூப் வந்து என்ன இருக்குன்னா பிலோ தி பிளேனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ பேசிக்காக இந்த ரிங் வந்து என்ன இருக்குது, பிலோ தி பிளேனில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அண்ட் தென் என்ன இருக்குது, இங்கே வந்து யூ ஹாவ் யுவர் ஹைட்ரஜன் அண்ட் மித்தைல் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ இந்த குரூப்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கா. ஸோ நம்ம இப்போ என்ன ட்ரா பண்ணலாம்னா இதுக்கு வந்து மிரர் இமேஜ் ட்ரா பண்ணலாம். ஸோ மிரர் இமேஜ் ட்ரா பண்ணால் என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகே, ஸோ ஸோ இதுக்கு வந்து எக்ஸாக்டாக டவுன் சைடில் என்ன பண்ணலாம்னா வில் ட்ரா தி மிரர் இமேஜஸ். ஸோ மிரர் இமேஜ் ட்ரா பண்ணால் திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகே, ஸோ அகெயின் என்ன ஆகும், இங்கே வந்து ஹைட்ரஜன், this is going to have the hydrogen like this. Okay, this will be reflected like this, hydrogen, and then you have your methyl and hydrogen. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மிரர் இமேஜ். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இது வந்து பி கூட வந்து கம்பேர் பண்ணலாம். ஏ அண்ட் பி கூட வந்து கம்பேர் பண்ணால் என்ன இருக்குது, ஹைட்ரஜன்ஸ் வந்து லைக் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்கள் மித்தைல் அண்ட் ஹைட்ரஜனில் மட்டும்தான் என்ன இருக்குன்னா இங்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து கைரல் சென்டர் இருக்கான்னு பாருங்கள். ஒரு மாலிக்யூலில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கைரல் சென்டர் இருக்கான்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்குது, கைரல் சென்டர் வந்து பாசிபிளாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து ஹைட்ரஜன்ஸ் டபுள் பாண்டில் இருக்க ஹைட்ரஜன்ஸில் ஒரு ஹைட்ரஜன், லெட்ஸ் சே திஸ் இஸ் 1 H1 and H2ன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹைட்ரஜனை வந்து நீங்கள் வந்து H1 வந்து இப்போ டியூட்டீரியமால் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்,
this is going to form a different group. Okay, so H1 வந்து நீங்க வந்து டியூட்டீரியமால ரிப்ளேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, மெஜாரிட்டி ஆஃப் தி பல்கி குரூப்ஸ் வந்து என்ன இருக்கு? திஸ் இஸ் கோயிங் டு பி இன் திஸ் டைரக்ஷன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் இந்த கார்பன்ல கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் கோயிங் டு பி பல்கி, ஓகே, கம்பேர் டு டியூட்டீரியம். அண்ட் இங்க வந்து இது பெரிய குரூப் வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி திஸ். ஸோ இங்க என்ன இருக்கு? பேசிக்கா இது ரெண்டும் வந்து டிரான்ஸ்ஃபார்ம்ல வந்து இருக்கு. ஸோ பேசிக்கா இது ரெண்டும் என்ன இருக்கு? டிரான்ஸ்ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அதுவே இந்த டியூட்டீரியம்க்கு பதிலா நான் இங்க வந்து டியூட்டீரியம் ரிப்ளேஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. H2ல டியூட்டீரியம் ரிப்ளேஸ் பண்ணா என்ன ஆகும்? இது ரெண்டும் சிஸ் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ பேசிக்கா இங்க என்ன பாசிபிள்? சிஸ் அண்ட் டிரான்ஸ் வந்து பாசிபிளா? ஸோ உங்க காம்பவுண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைக் கைரல் சென்டர் இருக்கு. ஸோ இனிஷியல் மாலிக்யூல்ல என்ன இருக்கு? இனிஷியல் மாலிக்யூல்ல வந்து இனிஷியல் மாலிக்யூல் வந்து கைரலிட்டி இருக்கு. இனிஷியல் மாலிக்யூல்ல வந்து கைரல் சென்டர் இருக்கு. சரியா? இனிஷியல் மாலிக்யூல்ல கைரல் சென்டர் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்? ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா அது வந்து சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, that is going to be a diastereomer. So straight away என்ன சொல்லிடலாம்? ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு சொல்லலாம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி டைம், நாட் ஆல்வேஸ், ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் வந்து உங்கள் சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயாஸ்டிரியோமஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆகும்? இங்கே வந்து ஒன் மோர் பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிங் வந்து பிலோ தி பிளேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன இருக்கும்? திஸ் இஸ் கோயிங் டு பி above தி பிளேன் அண்ட் திஸ் கோயிங் டு பி பிலோ தி பிளேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி above அண்ட் பிலோ இருக்கிறதுனால தெர் இஸ் கோயிங் டு பி ஆக்சுவல் கைராலிட்டி கூட பாசிபிள் தான். ஓகே, 21st தி IUPAC ஆஃப் தி ஃபாலோயிங் மாலிக்யூல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஈன் குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஈன்னு வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்பரிங். ஸோ நம்பரிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இது வந்து மேஜர் கொஸ்டினாகவே இருக்கும். ஸோ எப்போவுமே என்ன இருக்குன்னா, எங்கே வந்து பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர் ஜாஸ்தியாக இருக்கோ அங்கேருந்து தான் உங்களோட நம்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பேசிக்லி வில் ஸ்டார்ட் நம்பரிங் ஃப்ரம் ஹியர். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 1 2 3 4. ஸோ நம்பரிங் இந்த சைட்ல இருந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா, மெஜாரிட்டி ஆஃப் தி பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து லைக் ஃபோர்த் கார்பன்லேயே வந்து கவர் ஆகிடும். பட் அதுவே நீங்கள் வந்து இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு பி 1. ஓகே, லெட் மீ யூஸ் அ டிஃப்ரெண்ட் பென். ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து நம்பரிங் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெஜாரிட்டி ஆஃப் தி சப்ஸ்டியூன்ஸ் வந்து என்ன இருக்குது? தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் வந்து இருக்குது. ஸோ தட் இஸ் நாட் ப்ரிஃபர்ட். எப்போவுமே மெஜாரிட்டி ஆஃப் தி சப்ஸ்டியூன்ஸ் வந்து என்ன இருக்கணும்னா, உங்களோட ஆர் பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபியூ கார்பன்ஸில் இருக்கிறது தான் வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து ரெட் கலரில் இருக்கிறது தான் ப்ரிஃபர்ட். ஸோ இப்போ வந்து டைரக்டான நம்பரிங் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ஸோ 1ல வந்து யூ ஹாவ் யர் 4. நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், ஐம் சாரி. ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது? 4ல் வந்து யூ ஹாவ் யர் டைமித்தைல் குரூப்ஸ் வந்து இருக்குது. ஸோ 4,4 டைமித்தைல் குரூப்ஸ். அண்ட் 2ல் என்ன இருக்குது? யூ ஹாவ் யர் இத்தைல் குரூப்ஸ் வந்து இருக்குது. அண்ட் தென் 1ல என்ன இருக்குது? யூ ஹாவ் 1 2 3. ஸோ பேசிக்லி ப்ரொபைல் குரூப்ஸ் வந்து இருக்குது. அண்ட் தென் யூ ஹாவ் யர் 7 மெம்பர்ட் cyclic ring. So this is going to be cycloheptane. Okay, so if you see, this is basically P. Okay, so 2 ethyl, 4,4 dimethyl, 1 propyl cycloheptane is the correct answer. Heptene is the correct answer. So option B is the correct answer. ஓகேவா? ஸோ நம்பரிங் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பரிங் எங்கே கொடுக்கணும்னா, எப்போவுமே பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு தான் வந்து என்ன இருக்கணும்னா லீஸ்ட் நம்பரிங் வந்து இருக்கணும். ஓகே, 22nd question. The stereochemical relationship of HA and HB in the following வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே stereochemical relationship of HA and HB அந்த மாதிரி கேட்டிருந்தா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் மாலிக்யூல் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இனிஷியல் மாலிக்யூல் வந்து என்னவா இருக்குன்னு பாருங்கள். இனிஷியல் மாலிக்யூலில் கைராலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பைஃபினைல் சிஸ்டம். பட் இங்கே என்ன இருக்குது? ஸோ இங்கேயும் வந்து CH2 ME குரூப் தான் இருக்குது. அண்ட் இங்கேயும் என்ன இருக்குது? CH2 ME குரூப் தான் இருக்குது. ஸோ ரெண்டு சைட்ஸ் சிமிலர் குரூப் இருக்கும்போது என்ன ஆகுது? உங்களோட கைராலிட்டி, ஆக்சுவல் கைராலிட்டி வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இனிஷியல் மாலிக்யூல் என்ன இருக்காது? நோ கைராலிட்டி. இனிஷியல் மாலிக்யூலில் கைராலிட்டி இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு குரூப் HAவை வந்து என்ன பண்ணுறோன்னா டியூட்டீரியமாக ரிப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ HAவை டியூட்டீரியமாக ரிப்ளேஸ் பண்ணால் இங்கே என்ன ஆகும்? இங்கே வந்து 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் கனெக்ட் ஆயிருக்கா? ஸோ அப்போ வந்து இங்கே வந்து ஒரு கைரல் சென்டர் கிரியேட் ஆகும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டியூட்டீரியம் ரிப்ளேஸ் பண்ணியிருக்கிறதுனால என்டையர் மாலிக்யூலில் என்ன கிரியேட் ஆகும்? உங்களுக்கு வந்து ஆக்சுவல் கைராலிட்டி கிரியேட் ஆகும். ஸோ தெர் இஸ் கோயிங் டு பி ஒன் மோர் கைரல் சென்டர். ஸோ ஒன் மோர் கைராலிட்டி. ஓகே, ஸோ என்ன ஆகும்னா ஆஃப்டர் ரீப்ளேஸ்மெண்ட், ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா என்ன ஆகுது? தெர் இஸ் கோயிங் டு பி ஒன் சென்டர் கைராலிட்டி, ஒன் சென்டர் chirality or chiral center. Okay, so and then என்ன இருக்கு? நெக்ஸ்ட் வந்து
ஆக்சுவல் கைராலிட்டி. ஸோ சிஸ்டமே என்ன ஆகுதுன்னா there is going to be ஆக்சுவல் கைராலிட்டி. உங்கள் பைஃபினல் சிஸ்டம்ஸில் என்ன இருக்கும், ஆக்சுவல் கைராலிட்டி பாசிபிள். ரெண்டு சைடுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருந்தால் என்ன ஆகும், this is going to be ஆக்சுவல் கைராலிட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு குரூப் வந்து இன் பிளேனில் இருக்கும். ஸோ எப்படி ஆக்சுவல் கைராலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குரூப் வந்து என்ன ஆகும்னா இன் பிளேனில் இருக்கும். ஓகே. ஸோ இந்த நெக்ஸ்ட் குரூப் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது வந்து above or below இந்த மாதிரி வந்து அவுட் ஆஃப் தி பிளேனில் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ ரெண்டுமே வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும், பேரலாக இருக்காது. ஸோ பேரலாக இருந்தால் என்ன ஆகும், இன் பிளேன் ஒரே பிளேனில் இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து என்ன இருக்காது, கைராலிட்டி வந்து இருக்காது. ஸோ இது ரெண்டுமே வந்து இன் பிளேனில் இல்லை அப்படின்னும் போது there is going to be your actual chirality. Okay. So this is going to be like this. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து யூ கேன் கிவ் தி ப்ரியாரிட்டி. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் மாலிக்யூலில் கைராலிட்டி இல்லாமல் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் மோர் தென் ஒன் கைரல் சென்டர். ஸோ இது வந்து மோர் தென் ஒன் கைரல் சென்டர் வந்து என்ன இருக்குது, ஜென்ரேட் ஆயிருக்கா. மோர் தென் ஒன் கைரல் சென்டர் generated. ஸோ அப்படின்னா என்ன, this is going to be diastereomers. Okay, this is going to be diastereomers. So your option C, another H and HB are going to be diastereotopic protons is the correct answer. Okay. 23rd question. The structure that corresponds to the most stable conformation of the following compound வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா you have oxygen, oxygen and then chlorines வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ if you take the first structure. ஓகேவா. ஸோ let's consider the first one. So there is going to be oxygen here and there is going to be oxygen here and then you have the chlorines. Chlorine, chlorine, you have chlorine and then you have chlorine. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஆக்சிஜனில் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து என்ன ஆகும், ஒன் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ், தி அதர் லோன் பேர் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து டைரெக்டாக என்ன ஆகலை, குளோரினில் வந்து அஃபெக்ட் ஆகலை. பட் இங்கே என்ன இருக்குது, குளோரின்லேயும் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. குளோரின்லேயும் என்ன இருக்குது, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி பாசிபிளாக இருக்குது. அண்ட் தென் என்ன இருக்குது, ரெண்டு குரூப் வந்து ஈக்குவட்டோரியலில் இருக்கும் போது என்ன ஆகும்னா there is going to be lot of electron repulsion. ஓகேவா. ஸோ இதில் வந்து ஏல வந்து என்ன இருக்குன்னா there is going to be lot of electron repulsion இருக்கிறதுனால this is not going to be the stable form. ஓகேவா. ஸோ அண்ட் தென் ஆப்ஷன் பியில் வந்து பாருங்கள். ஸோ ஆப்ஷன் பியில் என்னன்னா, ஸோ ஆக்சிஜனில் வந்து இட் ஹேஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே. ஸோ அண்ட் தென் என்ன இருக்குன்னா there is going to be one more lone pair of electrons like this. ஓகேவா. ஸோ ஆக்சிஜனில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து இட் won't affect much. பட் இங்கே வந்து என்ன இருக்குது, கம்ப்ளீட்டாக பேரலாக இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து பேரலில் இன்கேஸ் ஆஃப் யுவர் சைக்ளோஹெக்சேன் கன்ஃபர்மேஷன்ஸில் எழுதும்போது பேரலில் வந்து குரூப்ஸ் இருந்தால் என்ன ஆகும், தட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ லாட் மோர் இம்பேக்ட். ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோரினோட எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஸ்லைட்லி டீவியேட்டடாக இருக்கும். ஓகேவா. ஸோ இட் வில் பி ஸ்லைட்லி டீவியேட்டடாக இருக்கும். பட் இந்த குளோரினோட ஆக்சிஜனோட லோன் பேர் வந்து இந்த குளோரினோட என்ன ஆகுது, பேரலாக இருக்கிறதுனால there is going to be a lot of lone pair and chlorine interaction வந்து இருக்கும். ஸோ லோன் பேர் அண்ட் CCl வந்து என்ன ஆகும், ரிப்பல்ஷன் வந்து இருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ஸ்டேபிள். ஸோ குளோரின் வந்து என்ன இருக்கக்கூடாது, உங்களோட ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் இருக்கிறதுனால இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஸ்டேபிள். ஓகேவா. ஸோ லைக்லி இந்த சைடும் என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி தி சேம். ஓகே. Again in this confirmation, so இங்கே என்ன ஆகும், again this is going to have a lone pair like this. ஓகேவா. ஸோ again என்ன ஆகும், there is going to be a lone pair and chlorine repulsion வந்து இருக்கும். In case of option Dல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்ன இருக்குது, குளோரினோட எலக்ட்ரான் க்ளவுடும் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்டிங்டாக இருக்குது. ஸோ குளோரினோட எலக்ட்ரான் க்ளவுடும் என்ன ஆகும்னா இட்ஸ் நாட் கோயிங் டு காஸ் அ ரிப்பல்ஷன். ஓகே. அண்ட் தென் ஆக்சிஜனோட எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஆக்சிஜனோட எலக்ட்ரான்ஸ் வந்து ரிப்பல்ஷன் கிரியேட் ஆகும். பட் கம்பேரிட்டிவ்லி குளோரினோட எலக்ட்ரான்ஸை விட என்ன ஆகும், எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் வந்து எதில் ஜாஸ்தியாக இருக்குது எதில் கம்மியாக இருக்குன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கம்பேரிட்டிவ்லி உங்கள் குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா பிகர் இன் சைஸ். குளோரின் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால என்ன ஆகணும், குளோரினோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கும். ஓகேவா. ஸோ அந்த கொடுத்துருக்க ஸ்பேஸில் வந்து என்ன ஆகும்னா குளோரின் வந்து பெரிய ஆட்டம்ன்றதுனால குளோரினோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ரொம்ப ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கும். அதனால என்ன ஆகும், there is going to be a lot of electron repulsion.
ஈக்குவட்டோரியல்ல இருந்தா என்ன ஆகும், 2 குரூப்புமே ஈக்குவட்டோரியல்ல இருந்தா there is going to be more electron repulsion. ஒண்ணு ஆக்சுவல் ஒண்ணு ஈக்குவட்டோரியல்னும் போது still there is going to be lone pair எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து லோன் பேர்ஸ்ல இருக்கும், இன்னொன்று வந்து பாண்டிங் ஆர்பிட்டல்ஸ்லேயே இருக்கும். ஏன்னா அங்கே வந்து என்ன இருக்கு, பேரலில் இருக்கிறதுனால. பட் இன் கேஸ் ஆஃப் ஆப்ஷன் டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குளோரின் ஆட்டம், ஸோ 4 பிக் குரூப்ஸ், 4 பிக் ஆட்டம்ஸுமே வந்து என்ன ஆகுதுன்னா ஆக்சுவல் பொசிஷனில் நல்லா ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கிறதுனால இட் இஸ் நாட் கோயிங் டு இன்டராக்ட். ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு கிரியேட் அ ஸ்டெரிக் கிளாஷ் there. Okay, so that's why your option D is the most stable, is the correct answer. Okay, so this is going to be the most stable one. ஏன்னு பார்த்தீங்கன்னா குளோரினோட சைஸ் பெருசாக இருக்கிறதுனால அது வந்து ஆக்சுவல் பொசிஷனில் இருக்கும்போது அதில் இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகாது, இட்ஸ் நாட் கோயிங் டு கிரியேட் அ ப்ராப்ளம். ஸோ நம்ம வந்து யோசிப்பீங்க, பேசிக்காக நம்ம வந்து சைக்ளோஹெக்சேன் ஃபார்மில் வந்து மித்தைல் குரூப்ஸ் எல்லாம் வந்து பல்கி குரூப்ஸ் எல்லாம் ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் தானே இருக்கணும், ஏன் குளோரின் மட்டும் ஆக்சுவல் பொசிஷனில் இருந்தால் ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்ரோ ஆட்டம் இருக்குது. ஸோ இங்கே வந்து சைக்ளோஹெக்சேன் குரூப்பில் என்ன இருக்குது, ஹெட்ரோ ஆட்டம் இருக்குது. அதனால என்ன ஆகும், தெர் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரா ரிப்பல்ஷன். ஓகேவா? அண்ட் தென் வந்து என்ன இருக்குது, குளோரினே வந்து பிகர் ஆட்டம், குளோரின்லேயும் என்ன இருக்குது, 3 lone pair of electrons இருக்கும். ஸோ அதனால that is also going to create a again repulsion. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா in this structure option D is going to be the most stable one. Okay. 24th question. The correct relationship between the two phases of carbonyl groups வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இங்கே பாருங்க, ஆப்ஷன் பியில் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, பியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, they have given a compound. ஸோ இப்போ என்னன்னா, let's say we are attacking a nucleophile. Okay. ஸோ நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், this is going to be like this. You will have your CH3, you will have your nucleophile below the plane or O minus above the plane வந்து இருக்கும். Okay, and then next possibility என்னன்னா, or it can also be like this. So nucleophile வந்து ரெண்டு சைடில் வந்து அட்டாக் ஆக வச்ச பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எதர் பிலோ தி பிளேன்லேயும் அட்டாக் ஆகலாம் ஆர் அபவ் தி பிளேன்லேயும் வந்து என்ன ஆகும்னா நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் ஆக பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இங்கே பேசிக்காக என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இனிஷியலாக இந்த மாலிக்யூலில் கைராலிட்டி இருக்கான்னு பாருங்கள். ஸோ பியில் வந்து இனிஷியலாக கைராலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக இந்த மாலிக்யூல் வந்து என்ன இல்லை, கைராலிட்டி வந்து இல்லை. இனிஷியலாக என்ன இல்லை, இனிஷியல் மாலிக்யூலில் வந்து கைராலிட்டி இல்லை. இனிஷியலாக கைராலிட்டி இல்லை, பட் ஆஃப்டர் ரீப்ளேஸ்மெண்ட், ஸோ ரியாக்ஷனுக்கு அப்புறமா என்ன இருக்குது, ஒரு கைரல் சென்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பேசிக்காக இந்த குரூப் வந்து என்ன இருக்குது, ஒரு கைரல் சென்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. எப்பெல்லாம் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு கைரல் சென்டர் ஃபார்ம் ஆச்சுன்னா, ஒன் கைரல் சென்டர் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும், that is going to be your enantiotopic. Those are going to be your enantiotopic sites. Okay, so this is going to be your enantiotopic phase. ஸோ எப்பெல்லாம் இனிஷியல் மாலிக்யூல் ஆர் இனிஷியல் மாலிக்யூல் கைரலாகவே இருந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா ஒரே ஒரு கைரல் சென்டர் வந்தால் என்ன ஆகும், that is going to be enantiotopic. ஸோ B is going to be enantiotopic. ஸோ B is enantiotopic போது A and B தான் வந்து பாசிபிள். அண்ட் ஏல வந்து பாருங்கள், ஸோ இப்போ வந்து ஏல வந்து அகைன் நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணுறோம். ஸோ ஏல நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணால் என்ன ஆகும், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஸ்ட்ரக்சர். உப்ஸ். So let me take a different pen and let me draw it here. Okay, so A வந்து பார்த்தீங்கன்னா, let's say nucleophile attack பண்ணிட்டீங்கன்னு வைங்க. Nucleophile can attack this side below the plane and O minus can be above the plane and you have OMe groups. OMe and OMe group வந்து இருக்கு. Or வேற என்ன பாசிபிலிட்டினா, it can also be, this is also possible. Okay, O minus and then you have your nucleophile. Okay, so nucleophile வந்து above the plane and O minus வந்து below the planeல வந்து இருக்கும். So basically nucleophile can be in, இங்க என்ன இருக்குன்னா O minus வந்து below the plane வந்து இருக்கும். Okay, and then OMe. ஸோ இந்த குரூப்பை பார்த்தாலே சொல்லலாம், தீஸ் ஆர் கோயிங் டு பி நான் மிரர் இமேஜஸ்னு. ஸோ இஃப் யூ ட்ரா மிரர் என்ன ஆகும், ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சிமிலராக இருக்கும். ஸோ மிரர் வந்து நீங்கள் டாப் சைடில் இது பண்ணிங்கன்னா ஒரு பாட்டம் சைடில் ட்ரா பண்ணிங்கன்னா கூட இட் வில் பி அப்ரோப்ரியேட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பாட்டமில் மிரர் வச்சிங்கன்னா என்ன ஆகும், லைக் உங்கள் நியூக்ளியோஃபைல் அண்ட் ஆக்சிஜனை தவிர மிச்சம் எல்லாமே வந்து சேமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி மிரர் இமேஜஸ். ஏன்னா நியூக்ளியோஃபைல் வந்து இங்கே வந்து பிலோ தி பிளேனில் இருக்குது, இங்கே வந்து அபவ் தி பிளேனில் இருக்குது. அதனால என்ன ஆகும், தீஸ் ஆர் கோயிங் டு பி நான் மிரர் இமேஜஸ். Okay, so non-mirror images na enna, again it's going to be a diastereotopic proton, sorry, diastereotopic phase. So A is going to be diastereotopic and B is going to be enantiotopic. So option A is the correct answer. Okay,
25th question. The Newman projection given below corresponds to the compound வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது, ரெண்டு ஃபியூஸ்ட் சைக்ளோஹெக்சேன் ரிங் வந்து இருக்குது. ஸோ if you draw the structure, this is going to be like this. Okay, this is going to be the first ring. And second ring எப்படி இருக்கும்னா, second ring is basically going to be like this. This is going to be your second ring. This is what connected. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா this is 1 2 3 and 4 5 and 6. ஸோ நம்பரிங் பண்ணிங்கன்னா this is 1 2 3. ஃபோர்த் வந்து என்னது, சர்க்கிளில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு 4 5 and 6 வந்து அகெயின் சர்க்கிளில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ 6 வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 வந்து டு தி ரைட் சைடு வந்து இருக்குது. ஸோ இந்த குரூப்போட டு தி ரைட் சைடில் வந்து என்ன இருக்குன்னா CH3 குரூப் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அண்ட் தென் என்ன இருக்குது, யூ ஹாவ் ஒன்ல வந்து லெஃப்ட் சைடில் வந்து யூ ஹாவ் யுவர் CH3 group. So 1 left side no mode, this is going to be the left side. So left side no mode is basically below the plane. Okay. So left side no mode basically below the plane. So this is going to be CH3. Okay. Wow. So this is going to be the structure. And in the interconnecting sections வந்து பாருங்க. So இங்கே என்ன இருக்கு, group வந்து aboveல connect ஆயிருக்கு. So hydrogen வந்து below the planeல தான் இருக்கும். So ரெண்டு hydrogenமே வந்து below the planeல தான் இருக்கும். ஓகேவா? So this is going to be the exact structure. So இங்க 6th carbonல வந்து பாத்தீங்கன்னா 6th carbonல this is going to be the form. So actually வந்து என்ன இருக்கு, hydrogen இருக்கு, equatorialல உங்களோட CH3 group இருக்கு. So if you now convert to the cyclohexane ringல வந்து convert பண்ணீங்கன்னா என்ன இருக்கு, this is 1 2 3 4 5 and 6. Okay, so first line இருக்கு, below the plane you have CH3 group. Okay, and intersection ல என்ன இருக்கு, ரெண்டு ஹைட்ரஜனுமே வந்து below the plane ல தான் இருக்கு. ஓகேவா? and then என்ன இருக்கு, 6ல வந்து again below the plane ல you have CH3 group. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து ப்ராப்பராக வரைஞ்சிட்டிங்கனாலே என்ன சொல்லிடலாம், ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ வித் திஸ் we have completed all 25 questions. So if you have any doubt, if you need any clarification, please let me know in the comment section, or you can text me in the WhatsApp or Telegram group. Okay, so you can text me in the WhatsApp group, WhatsApp number 9444341866. Okay, so don't make a call, just drop a text message. I'll reply instantly. Thank you. Happy learning.